So good morning, everyone. Good morning, sir. Okay. So now, good morning. Now we'll start the session. So in the last class, so we have started our discussion regarding the introduction part. Okay. So what is network? What is computer network? And some important topics like so modes of data transfer and transmission types. So அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ தட் இஸ் நெட்ஒர்க் டோபாலஜிஸ் பார்த்திருந்தோம் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் சைஸ் ஆஃப் த நெட்ஒர்க். ஒரு நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாலஸ்ட் நெட்ஒர்க்காக எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் வைஸ் ஸோ ஒரு இன்சைட் த ரூம் மட்டும் நம்ம அந்த ஒரு அதாவது நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக் டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நெட்ஒர்க் அப்படின்னாவே உங்களுக்கு என்னங்கிற ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டெஃபினேஷன் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணாலும் அதுவும் தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ நெட்ஒர்க். பட் தட் ஹேஸ் பர்சனல் ஏரியா நெட்ஒர்க். அந்த நெட்ஒர்க் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸோ பிஏஎன். ஸோ எல்ஏஎன்னா என்ன, ஸோ ஓகேங்களா, மெட்ரோபாலிட்டன்னா என்ன, ஓகேங்களா, ஸோ டபிள்யூஏஎன்னா என்ன. பட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட். ஓகேங்களா. இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் வித் இன்டர்நெட். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நெட்ஒர்க். ஸோ ஆல் த கம்ப்யூட்டர்ஸ், not only computers, mobile, ஓகேங்களா, ஸோ மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், வாட் எவர் த நெட்ஒர்க்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோட் அப்படிங்கிறது நாட் ஒன்லி அ கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஸோ செட் ஆஃப் டிவைசஸ் விச் ஹேஸ் அன் எபிலிட்டி டு சென்ட் த டேட்டா அண்ட் ஆல்சோ ஹேஸ் ரிசீவ் த டேட்டா. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே நம்ம இன்னும் ஃபர்தர் அப்கமிங் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆர் மேஜர் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இன்க்ளூட்ஸ் ஆல் த நெட்ஒர்க்ஸ். தட் இஸ் ஸ்மாலஸ்ட் நெட்ஒர்க் அண்ட் ஸ்மாலர் நெட்ஒர்க். எல்லா நெட்ஒர்க்குமே வந்துட்டு இன்டர்நெட்குள்ளேயே வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இன்க்ளூட் ஆயிடும். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் ஆல்மோஸ்ட் நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம லாஸ்ட் செஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணதுனால ஸோ ப்ரொவைடட் ஸோ சம் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் மோர் தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வந்துட்டு சம் மோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் நெட்ஒர்க். ஸோ வாட் இஸ் நெட்ஒர்க். ஸோ நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஸோ தட் இஸ் செட் ஆஃப் டிவைசஸ் விச் இஸ் கனெக்டட் டுகெதர் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்யூனிகேஷன் லிங்க். ஸோ அதில் நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோடுனா என்ன, மெயினாக வந்துட்டு நெட்ஒர்க் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் அ நெட்ஒர்க். ஓகேங்களா. ஸோ நெட்ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோ மெனி டிவைசஸ் ஆர் செட் ஆஃப் டிவைசஸ் ஆர் கனெக்டட். ஓகேங்களா. ஸோ டிவைசஸ் அப்படிங்கிறது ஸோ இது லைக் திஸ். ஸோ மெனி டிவைசஸ். ஸோ இது டிவைசஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஈச் அண்ட் எவ்ரி டிவைசஸ் கனெக்டட் ஆர் செட் டு பி அ நோட். ஸோ இங்கே ஒரு நெட்ஒர்க் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ செட் ஆஃப் நோட்ஸ் ஆர் கனெக்டட் ஹியர். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா it is connected by a so communication link. இப்படியும் நம்ம சொல்லலாம். so inside the network two nodes are connected. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா this is also said to be a so this is a link. ஓகேங்களா. so this is also a link. ஓகேங்களா. so இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா so node. ஸோ அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ நெட்ஒர்க். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இப்போ ஒன் நெட்ஒர்க் டு அனதர் நெட்ஒர்க்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ ஒன் நெட்ஒர்க் அண்ட் திஸ் இஸ் அன் அனதர் நெட்ஒர்க் அண்ட் ஒன் நெட்ஒர்க் டு அனதர் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ வி கேன் கம்யூனிகேட், வி கேன் கனெக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஒன் டிவைஸ் கால்ட் அஸ் அ ரவுட்டர். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் நெட்ஒர்க்ல இருந்து அனதர் நெட்ஒர்க் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ரவுட்டர் ஸோ வி வில் கனெக்ட். ஓகேங்களா. ஸோ ஓகே. So we'll introduce so many information. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இங்கே நெட்ஒர்க் அப்படிங்கும்போது two important terminologies we have introduced. One is node and another one is link. ஓகேங்களா. ஸோ this is single network. So many several networks are connected with the help of router. ஓகேங்களா. ஸோ all the several networks. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ நெட்ஒர்க் அப்படிங்கிறது so set of devices connected by communication links and computer network ஆன definition வந்து பார்த்தீங்கன்னா several independent but interconnected computers. ஓகேங்களா. so interconnected networks or computers whatever it is. so அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா so computer network. so what is
So computer network. Okay, so what is computer network? So computer network abdina, so the one point is very, very important. So several, so just a revision, already we have completed, just to overview we are discussing. So several independent but interconnected computers. So இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரியல் பேரலல் கம்யூனிகேஷன் அண்ட் தட் இஸ் ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ், சிம்ப்ளெக்ஸ், அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டோபாலஜின்னு வரும்போது ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் அ டோபாலஜி. ஓகேங்களா, see the topology அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so it is we are discussing the entire network topology based on broadcasting mode, broadcasting link, not a point to point. so இதெல்லாமே broadcasting. see broadcasting அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷேர்ட் மீடியமா இருக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். broadcastingக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்க்கு வந்து unicasting, broadcasting. broadcasting அப்படின்னா the medium வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்காது, இண்டிவிஜுவல் லிங்க் கிடையாது. so that particular link, whatever the communication path existing between the two nodes வந்து பாத்தீங்கன்னா so எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஷேர்ட் மீடியமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயர்டு ப்ராட்காஸ்டிங், தட் இஸ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா வயர்டு மீடியமா இருக்கலாம், ஸோ வயர்லெஸ் மீடியமா இருக்கலாம். see whatever the topology we are discussed in the last session is related to broadcasting with wired medium, not wireless medium. see for mesh, whatever the topology we have discussed, that is star, bus, okay, so tree, so adellame vandu pathina it comes under wired broadcasting link. okay, so adellame vandu broadcasting with wired medium. okay, so adula nama 5 different standards nama paathu illinga. so standard types, so bus, star, tree and mesh. so mesh தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு so complete topology. இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். n நோட்ஸ் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு n-1, ஸோ ரிங் சாரி ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ n நோட்ஸ் அப்படின்னா ஸோ n-1 எட்ஜஸ். ஸோ மெஷ்ல வந்து பாத்தீங்கன்னா n நோட்ஸ் அப்படின்னா ஸோ n இன்டூ ஸோ n-1/2 எட்ஜஸ். இதெல்லாமே நம்மளுக்கு ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜிஸ். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேல் ஆஃப் த நெட்வொர்க், அதில் வந்து பிக்கெஸ்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஸோ என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்டர்நெட். ஸோ நான் ஸ்டார்ட் ஃப்ரம் வாட் இஸ் இன்டர்நெட். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து ஃபைனலாக நான் சொல்றது என்னன்னா ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா so that is important topic வந்து இன்டர்நெட்னா என்ன. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய என்டையர் சப்ஜெக்ட்லயுமே வந்துட்டு on basis of internet we will discuss all the informations. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நெட்னா என்ன, அதுக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ once it completes then we will move on to the so software part, network software, network hardware part அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே வந்துட்டு வாட் இஸ் ஹார்ட்வேர் அதெல்லாமே நம்ம லாஸ்ட் செஷன்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஹார்ட்வேர் இஸ் நத்திங் பட் த பிசிக்கல் டிவைசஸ் which we are going to use it in our so computer networks. ஓகேங்களா, so finally I will discuss all the devices which are using in our computer networks once we are completing all the basics and fundamentals. ஓகேங்களா, so next topic, so what is internet. so internet அப்படிங்கிறது so one of the biggest network in computer network. ஓகேங்களா, so biggest network தான் வந்துட்டு so internet is not a computer network. ஓகேங்களா, so biggest network in the computer network is called as internet. ஓகேங்களா, so internet அப்படிங்கிறது என்ன அப்படின்னா so definition for internet, so it is a vast collection of similar or dissimilar network. ஓகேங்களா, so similar network ஆவும் இருக்கலாம் or dissimilar network ஆவும் இருக்கலாம், அதாவது சேம் நெட்வொர்க் ஆர் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா, ஸோ வெரி வாஸ்ட் கலெக்ஷன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வாஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் எய்தர் சிமிலர் நெட்வொர்க்ஸ் ஆர் டிசிமிலர் நெட்வொர்க்ஸ் that use certain common protocol
common protocols and provides certain common services. So this is called as an internet. See, one இல்லைங்க. See, a collection of networks, so many networks. இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, this is a network hardware. Okay, so all the networks, okay, so whether it is a similar network or dissimilar network, but it is a group of collection of all the networks. So அப்படிங்கிறது network hardware that use certain protocols. Okay, so that uses some protocol software, that is a network software. And provide certain common services. Okay, see, with the help of network hardware, that particular network hardware uses some network software. With the help of both network hardware and network software, we are getting some services. அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, application. See, what is that important application? See, with the help of internet. Okay, so internet nala enna nama pandrom, we are sending the some messages, email. Okay, so namalukku text. Okay, so that some information, documents. Okay, so that some files, whatever it is. So that is, so it is all the informations are shared with the help of internet. Okay, so appo vandu pathina hardware part is important and software. So software அப்படிங்கிறது இந்த பர்టిక్యులர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு certain protocols. ஓகேங்களா, சோ அது என்னென்ன protocols, அதோட என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகேங்களா, சோ இன்டர்நெட். ஓகே, ஃபைன். சோ இதுல ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க் அப்படிங்கிறது, சோ இங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சோ ஹார்ட்வேர்ல வந்து இங்க நம்ம நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். சோ நெட்வொர்க் அப்படிங்கிறது let it be this is a network 1, so let it be this is a network 2. So very important, please listen. So basic தான் இது கம்ப்ளீட் பண்ணிட்டு, so next we will move on to the software part. See, network 3. So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா so many networks. ஓகேங்க, so n number of networks are connected like this. So internal to the network, so நம்மளுக்கு டெஃபினட்டா என்னங்க இருக்கும்? So நம்மளுக்கு internal to the network we have a nodes. So many nodes. ஓகேங்களா, so this is one node, this is one node. ஓகேங்களா, so இது வந்து n number of nodes. So not only 4, so many. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா so network 2 லயும் so there are so many number of nodes. So network, so இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா let it be this is n நம்ம எடுத்துக்கலாம். So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா so n, so இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so node அப்படி நம்ம சொல்றோம். I don't want to explain what is node, already we have discussed. ஓகேங்களா, see the one network-ம் another network-ம் வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, so already I have said, so we are connected with the help of routers. ஓகேங்களா, so router is a network device. ஓகேங்களா, so அதோட application, அதோட definition எல்லாமே நம்ம I will explain it separately. So just make a note. So this is a one device which is used to connect to network. Okay, so it is connected here. Okay, so router is responsible to connect one network to another network. So very, very important. See, router is responsible for connecting one network to another network. So is responsible, router is responsible for connecting one network to another network. Okay, see, okay, another point. Each and every network has so many number of nodes are connected with some communication link. ஓகேங்களா, so எல்லாமே மேபி அது வயர்டா இருக்கலாம், வயர்லெஸ்ஸா இருக்கலாம், பட் டெஃபினட்டா இப்போ நெட்வொர்க் அப்படிங்கிறதே நம்ம என்ன சொன்னோம், so this is a network அப்படிங்கிறது, see node 1, so this is already நம்ம லாஸ்ட் செஷன்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், this is a network. ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கா இருக்கு அப்படின்னா, so this is எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் 2 nodes சொல்லியிருக்கேன். so n number of nodes, this particular line is called as a link. the link அப்படிங்கிறது so நமக்கு எப்படிங்க இருக்கலாம், so வயர்டாவும் இருக்கலாம், எப்பவுமே வயர்டாவே இருக்கணும்ங்கிறது கிடையாது, வயர்லெஸ்ஸாவும் இருக்கலாம். ஓகேங்களா, so இதுதான் நம்ம நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, so அப்ப அதுவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது so n number of nodes are connected with some communication link, either wired or wireless medium, that constitute a single network. ஓகேங்களா, so அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா n number of networks are having, and each and every network is connected with another network with the help of router. So next point, every network will have multiple nodes. Okay, so every network
will have multiple nodes. Simply வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு important point வந்து பாத்தீங்கன்னா, so that is consolidated. நான் எப்படி நான் சொல்றேன்னா, so every network will have multiple nodes. நிறைய nodes இருக்கும் அப்படிங்கிறது ஒரு statement. Every network will have multiple nodes. Those multiple nodes are called as host. Those are called as host. சரி சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெட்வொர்க்னு சொன்னீங்க, நெட்வொர்க்ல வந்துட்டு நிறைய நோட்ஸ் இருக்கு, அந்த நோட்ஸை ஏன் நம்ம ஹோஸ்ட்னு சொல்றோம்? அப்போ ஹோஸ்ட்னா என்ன டெஃபினிஷன்? இப்போ ஒரு நியூ டெர்ம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நோட்ஸ்னா என்ன நம்ம பார்த்துட்டோம், லிங்க்னா என்ன நம்ம பார்த்துட்டோம், நெட்வொர்க்னா என்ன பார்த்துட்டோம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன. இப்போ நெட்வொர்க்ல வந்துட்டு நிறைய நோட்ஸ் இருக்கு, அந்த நோட்ஸை வந்து இப்போ நம்ம ஹோஸ்ட்னு சொல்றோம், ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ஹோஸ்ட்? ஓகேங்களா? அப்போ ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, a host is nothing but, so அப்போ ஹோஸ்டுக்கான டெஃபினேஷன், ஒவ்வொரு டேர்முக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு ஃபாலோ தி என்டையர் கான்செப்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட். ஸோ டெஃபினேஷன் ஃபார் ஹோஸ்ட். a host அப்படிங்கிறது என்னன்னா, a host is nothing but a node. See, host அப்படிங்கிறது நோடு தான், connected to internet here. See, எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோடு வந்துட்டு ஒரு இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நோடை வந்து நீங்க எப்படியும் நமக்கு கன்சிடர் பண்ணலாம், எப்படியும் நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நிறைய நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ் எல்லாமே நீங்க ஹோஸ்ட்னு சொல்லலாம். அந்த ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நோடு வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் டு இன்டர்நெட், ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட்ல வந்து ஒரு கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ தட் பர்டிகுலர் நோட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஹோஸ்ட். அப்போ ஹோஸ்டுக்கும் நோடுக்கும், அப்போ ஆல் ஹோஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க நோடுன்னு சொல்லலாம், பட் நாட் ஆல் நோட்ஸ் ஆர் ஹோஸ்ட், ஓகேங்களா? சரி, நீங்க எல்லா ஹோஸ்டையுமே வந்துட்டு நோட் அப்படின்னு நீங்க சொல்லலாம், பட் எல்லா நோடுமே வந்துட்டு ஹோஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா it cannot confirm whether that particular node is connected to internet or not, ஓகேங்களா? சோ இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I am having one system with me, ஓகேங்களா? ஒரு லேப்டாப் or whatever it is system I am having. So இப்போ I am connected to internet அப்படின்னா that particular system is called as a host, ஓகேங்களா? otherwise this is simply it is called as a node. So simple definition இவ்வளவுதான், ஓகேங்களா? Okay, so this is network. So network is having so many multiple nodes. This every nodes are connected to internet. Let us ஒரு example நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஓகேங்களா? So let us consider one example. So I am having one network, ஓகேங்களா? So network has multiple nodes and all the nodes are connected to internet. So hence all the nodes எல்லாமே நீங்க என்னன்னு சொல்லலாம், multiple nodes எல்லாமே நீங்க so host அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? Okay, so the each host, so next important point, each host, ஏன்னா இப்போ ஹோஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் கனெக்ட், ஆல் த நோட்ஸ் ஆர் கனெக்டட் டு இன்டர்நெட். அப்போ வந்து எல்லா ஹோஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் ஆர் நோடு, ஓகேங்களா? ஸோ நோடு நம்ம சொல்லலாம், ஹோஸ்ட்னு சொல்லலாம், பட் ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆல் த நோட்ஸ் ஆர் கனெக்டட் டு இன்டர்நெட். அப்போ எல்லா நோடுக்குமே இல்ல எல்லா ஹோஸ்ட்டுக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா has its own IP address. இது எல்லாமே நம்ம இன் டீடைலா பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இதை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். IP அட்ரஸ், இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ், அதாவது ஒரு அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சோ மெனி அட்ரஸ் நம்ம பார்ப்போம். மேக் அட்ரஸ், IP அட்ரஸ், நெட்வொர்க் அட்ரஸ், ஓகேங்களா? சப்நெட்டிங், ஸோ அந்த மாதிரி நிறைய அட்ரஸ் பார்க்கலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் அட்ரஸ் நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், IP அட்ரஸ், ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் நோடுக்குன்னு ஒரு IP அட்ரஸ் இருக்கும், இந்த பர்டிகுலர் நோடுக்குன்னு ஒரு IP அட்ரஸ் இருக்கும், ஓகேங்களா? So let us consider, so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா one IP address. So this is having one IP address. So this is having one IP address. So எப்பங்க இந்த IP address இருக்கும்? So எப்ப IP address இருக்கும்? When this particular node is connected to internet. So நீங்க இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படினாவே ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி சார் IP address வந்து அசைன் பண்றது, எப்படி கிரியேட் ஆகுறதுங்கிறது எல்லாமே நம்ம so next நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? So internet, when it is connected to internet, then each host has its own IP address.
ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த என்டையர் ஹார்ட்வேர் பார்ட்ல வந்துட்டு ஸோ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நெட்வொர்க் இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டு த நெட்வொர்க் வி ஹேவ் மல்டிபிள் நோட்ஸ். அந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம ஹோஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நெட்வொர்க் அப்படின்னு நீங்க அப்போ நாட் ஓன்லி அ சிங்கிள் நெட்வொர்க், தேர் ஆர் சோ மெனி நெட்வொர்க்ஸ். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் நெட்வொர்க் ஐடி. ஓகேங்களா? ஸோ ஈச் நெட்வொர்க் has its own network ID. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். see ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா வந்துட்டு நெட்வொர்க் ஐடி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஹோஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஹோஸ்ட் has its own host ID. சார் ஐபி அட்ரஸ் தானே சொன்னீங்க. ஐபி அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐடி அது நம்ம பார்க்கலாம் என்னங்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நெட்வொர்க் ஹேஸ் இட்ஸ் ஓன் நெட்வொர்க் ஐடி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஹோஸ்ட் வில் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹோஸ்ட் ஐடி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல் த ஹோஸ்ட் இன்டர்னல் டு திஸ் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ நிறைய ஹோஸ்ட் இருக்கு, பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் நெட்வொர்க் ஐடி இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட் ஐடி இருக்கும். ஓகேங்களா? see all the host present in the same network will contains all the host present in the same network. see ஒரே நெட்வொர்க்ல நிறைய ஹோஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த பர்టిక్యులர் ஹோஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நெட்வொர்க் ஐடி இருக்கும், பட் டிஃபரண்ட் ஹோஸ்ட் ஐடி இருக்கும். ஏன்னா ஹோஸ்ட் ஐடி அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஹோஸ்ட்க்கும் வந்துட்டு இட்ஸ் செப்பரேட், இட் டிஃபர்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா see all the host present in the same network. All the hosts present in the same network will have the network ID, will have the same network ID, will have the same network ID, but different host ID. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் நெட்வொர்க் ஐடி. சரி அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க. இப்போ இந்த பர்டிகுலர் இந்த நெட்வொர்க்குன்னு ஒரு ஐடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட்டுக்கும் சேம் நெட்வொர்க் ஐடி, இந்த ஹோஸ்ட்டுக்கும் சேம் நெட்வொர்க் ஐடி, இந்த ஹோஸ்ட்டுக்கும், ஏன்னா இது எல்லாமே எல்லா ஹோஸ்ட்டுமே வந்துட்டு ஒரே நெட்வொர்க்ல இருந்ததுன்னா அப்ப சேம் நெட்வொர்க் ஐடியா தானே இருக்கும். ஓகேங்களா? ஆல் த ஹோஸ்ட் பிரசன்ட் இன் த சேம் நெட்வொர்க், ஒரே நெட்வொர்க்ல இருக்குன்னா சேம் நெட்வொர்க் ஐடியா தான் அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட் ஐடி. ஏன்னா ஹோஸ்ட் ஐடி அப்படிங்கிறது இட் டிஃபர்ஸ். ஓகேங்களா? சரி அப்படி இது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எதுக்காக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது contains two parts. ஓகேங்களா? ஸோ contains two parts. என்னென்ன அப்படின்னா network ID part, so network ID part and host ID part. ஓகேங்களா? so அப்ப every IP address contains two parts, one is network ID and another one is host ID. ஓகேங்களா? அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா சோ நம்மளுக்கு அதாவது ரூட்டிங். ஓகேங்களா? அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஒரு பர்டிகுலர் டிவைஸ் வந்துட்டு இன்டர்நெட்ல நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் நெட்வொர்க் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடி. ஓகேங்களா? ஸோ ஹோஸ்ட் ஐடி அப்படிங்கிறது யூனிக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிவைசஸ், அண்ட் நெட்வொர்க் ஐடி அப்படிங்கிறது அந்த குரூப் ஆஃப் நெட்வொர்க் குரூப் ஆஃப் டிவைசஸ், தட் இஸ் குரூப் ஆஃப் ஹோஸ்ட் கனெக்டட் டு த சேம் நெட்வொர்க். அப்ப சேம் நெட்வொர்க் ஐடி இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு போஸ்டல் ஒரு அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பார்சல் நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இந்தியாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? சோ ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா சோ எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ ஸ்டேட், சோ அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் எந்த பர்டிகுலர் டவுன் ஆர் வாட் எவர் த வில்லேஜ் ஆர் வாட் எவர் த
பர்டிகுலர் சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஹவுஸ் அப்போ அந்த பர்டிகுலர் ஹவுஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அப்போ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்டோ இல்லை பர்டிகுலர் சிட்டியோ நம்ம ஐடென்டிஃபை பண்றோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த நெட்ஒர்க்ல அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடி. நெட்வொர்க் அப்படிங்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல ஸோ எந்த ஹோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஸோ ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டர்நெட்ல ஸோ நீங்க ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றோம் அப்படின்னா this IP address plays a very important role. Okay, அப்ப அந்த IP address அப்படிங்கிறது it has two part. One is network ID part and host ID part. So அப்ப every host must have an IP address whenever it is connected to an internet. This point is very very important. See, whenever a host is connected to internet, then it has an IP address. இந்த IP address அப்படிங்கிறது இப்பவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னன்னா it is unique and universe. இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல ஒரு டைம்ல ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல அலோகேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த என்டையர் யூனிவர்ஸ் அட் அ டைம், தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னா ஸோ திஸ் பர்டிகுலர் டைம்ல இந்த என்டையர் யூனிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நோ ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் எந்த ஒரு ஹோஸ்ட்டுக்குமே வந்துட்டு அலோகேட் ஆகாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 2000 ஒரு 20-25 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ லெஸ்ஸரா இருக்கும். இப்போ நவடேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்டர்நெட் டெக்னாலஜி தட் இஸ் மோர் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் introducing and more number of devices நம்ம யூஸ் பண்றோம். அப்போ many devices are connected to the internet அப்படிங்கும்போது allocating the IP address for each and every devices வந்து பாத்தீங்கன்னா it is a challenging for real time applications. ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா now சரி அதுக்கு வந்து how many number of IP addressங்கிறது கவுண்ட் என்ன, how many number of IP address அந்த மாதிரி வந்து கவுண்ட் எவ்வளோ ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதுல என்ன வெர்ஷனுங்கிறது எல்லாமே நம்ம நெட்வொர்க் லேயர் வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு IPv4 IPv6 ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு IPv6 வந்து பாத்தீங்கன்னா 128 பிட்ஸ் இருக்கும். ஸோ அதை எவ்வளோ நம்பர் ஆஃப் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா நியூமரிக்கா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி எல்லாம் வந்துட்டு ஸோ எப்படி அவ ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்றது, ஐபி அட்ரஸ்னா என்னங்கிறது இன் டீடைல்டா வந்து நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் லேயர் வரும்போது பார்க்கலாம். பட் இங்க நம்மளுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த என்டையர் வேர்ல்ட் no two computers will have the same IP address at the same time. ஓகேங்களா? the entire internet. ஓகேங்களா? so every host must have an unique and universe IP address. ஓகேங்களா? so இந்த பாயிண்ட் எல்லாமே important. so every host must have an IP address. so all the IP address are unique and universe. so அப்படின்னா என்னன்னா இந்த என்டையர் ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட்னா என்ன, ஸோ அதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டுங்க. ஓகே, ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெட்வொர்க் சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில் மூவ் ஆன் டு த ஸோ நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இது ஜஸ்ட் இன்டர்நெட்னா என்ன, ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரிலேட்டட் டு தி ப்ரீவியஸ் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோட்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஹார்ட்வேர். ஸோ ஃபிஃப்த் ஒன் ஸோ இது ஜஸ்ட் வாட் இஸ் இன்டர்நெட், இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸோ நியூ டாபிக் நெட்வொர்க் சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரோட்டோகால். ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடான சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாஃப்ட்வேர்.
Okay. So what is the importance of network software? ஓகேங்களா. ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா ஜஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத விட ஹவு எஃபிஷியன்ட் ஹவு வி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் த நெட்வொர்க் ஹார்ட்வேர் இன் ஆர்டர் டு perform some specific task or certain applications. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது நெட்வொர்க் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நெட்வொர்க் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பிளேசிங் an important role So placing an important role in making the networks so effectively. ஓகே, இதோடைய மேஜர் ரோல் என்ன? ஓகேங்களா. ஸோ இதோட டெஃபினேஷன் அப்படிங்கிறத விட இதோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நெட்வொர்க் சாஃப்ட்வேர் ஸோ இட் மேனேஜஸ். ஓகேங்களா. ஸோ இட் மேனேஜஸ் so many operations. Okay, so many operations. It manages, that is this particular software, so it manages many operations, design, monitoring and implementation of many, so implementation of computer networks. Okay, so idellame vandu pathina, so network software vandu will take care the many operations of the computer network, so design of computer network. Okay, so computer network வந்து நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா, so we need to consider the software part. Okay, so design of computer network வந்து பாத்தீங்கன்னா, so it is based on network software also, and we need to monitor how it performs and we need to implement. Okay, so it also manages the implementation of, see இது எல்லாமே நீங்க எப்படி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, it manages many operations of computer network. It manages the design of computer networks, it manages monitoring the computer networks, and it manages the implementation of computer networks. So இது ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் த, இதெல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் இதோடைய ரோல். ஸோ இதோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ், இப்போ நெட்வொர்க் சாஃப்ட்வேர்னால ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷன்ஸ், so functions of network software. So first, so user management. So user management, file management. So third pathina, so it access. So fourth வந்து பாத்தீங்கன்னா, so network. இது வந்து there are so many functions but important. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் என்னங்கிறது நம்ம ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க், செக்யூரிட்டி, சிஸ்டம்ஸ். எப்பவுமே கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி த ஹார்ட்வேர். ஓகேங்களா. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். அப்போ ஹார்ட்வேர் பார்ட்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், சாஃப்ட்வேர்லையுமே ரிகார்டிங் த சாஃப்ட்வேர் ஹவு இட் இஸ் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறதும் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட், ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் from the internet, அதாவது from the network இருந்து, so we can add the users and we can remove the users. user வந்துட்டு மேனேஜ் பண்றது இந்த சாஃப்ட்வேர் with the help of software. So we can add and remove the users from the internet. ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதோடைய அந்த பர்டிகுலர் ரோல் யார் பிளே பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் add or remove users. See, just ஒரு ஐடியாக்காங்க, இது ரொம்ப டீப்பா நம்ம போவேனா, ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சாஃப்ட்வேர்னால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதாவது how we are making use of the software in the computer network. ஸோ அந்த சாஃப்ட்வேர்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூசரை மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போ how many number, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நிறைய நெட்வொர்க்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த பர்டிகுலர் நெட்வொர்க் வந்துட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா
remove பண்ணனும் from that network. அதாவது connect இப்போ we are connecting. So இப்போ for example இப்போ நம்ம ஒரு meet linkலயே connect பண்ணியிருக்கோம் அப்படின்னா so இப்போ I want to add some more number of users. Okay, so students வந்துட்டு so we want to add some more number of students. So we have a provision. Okay, with the provision for administrators. So அதே மாதிரி தான் வந்துட்டு so in the computer networks we have a provision of adding and removing the users from the network. Okay, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா so இந்த மாதிரி நம்ம so user management. So next வந்து பாத்தீங்கன்னா so file management. See file management na இந்த நேம்லயே நமக்கு file na வந்து பாத்தீங்கன்னா so location, it manages the location of data storage and control access of data. See data file வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு வந்துட்டு so access பண்ணனும் and also control பண்ணனும் and location எங்க வந்து நம்ம data store பண்ணனும் அப்படிங்கிறது எல்லாமே so with the help of file management we can perform. ஓகேங்களா? So administrators manage so location of data storage and control access of data. See access now வந்து பாத்தீங்கன்னா so enables user to uninterrupted access. So this particular function may வந்து it has taken care by the network software. அதாவது இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்துட்டு ஒரு அன்இன்டரப்டட் அக்சஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்நெட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபைலயோ இல்ல மொபைல் இன்டர்நெட்லயோ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்இன்டரப்டட் அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் தட் இன்டர்நெட் வி கேன் யூஸ் இட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஸோ வி கேன் இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் லொகேஷன் வந்து இன்னொரு லொகேஷனுக்கு நம்ம டிராவல் பண்றோம் அப்படிங்கும்போது வி மே encounter so many interruption in the internet and mobile communications. அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நெட்வொர்க் சாஃப்ட்வேர் வில் டேக் கேர் தி access. ஓகேங்களா? அந்த access அப்படிங்கிறது என்ன? it enables users to give uninterrupted access to network resources, whatever the resources in the internet. So we have to give access for uninterrupted service. So uninterrupted access. இது ஒண்ணு இல்லைங்க, இது எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதெல்லாம் யார் டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் பார்ட் வில் டேக் கேர். ஓகேங்களா? அது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வைல் கன்சாலிடேட்டிங் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் நம்ம இதெல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் மேக் அ நோட், ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங், ஜஸ்ட் ஐ எம் கிவிங் எ பாயிண்ட். ஓகேங்களா? ஃபைனலா நம்ம எஸ் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது பை எண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் வி வில் டிஸ்கஸ். ஸோ நெட்வொர்க் ரிசோர்சஸ். So next one, security is very, very important. Okay, so security. So administrators. So look after security. See, security is only thing. See, இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு authenticateான ஒரு டேட்டா வந்துட்டு so இப்போ இன்டர்நெட்ல வந்துட்டு so one person to another person, for example இப்போ ஒரு மெயில் அக்சஸோ இல்ல ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரோ so ஒரு authenticateான ஒரு சோர்ஸ் வந்து நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா so nobody வந்து பாத்தீங்கன்னா அது யாருமே வந்துட்டு சக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? so அது வந்து பாத்தீங்கன்னா security is very, very important. ஓகேங்களா? so that particular security system வந்து பாத்தீங்கன்னா so யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா so network software. ஓகேங்களா? so administrators so look after security, that is protected from unauthorized access. The data has to be protected from, so prevent data breaches அப்படினு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? so administrator looks after security and prevents so data breaches. so data வந்து பாத்தீங்கன்னா so we need to protect the data. So data should be protected from unauthorized access. Okay, so இதெல்லாமே நமக்கு so just two important functions. Okay, so ஒன்னு see இத வந்து broadly வந்து எப்படி சொல்லலாம் அப்படினா so user, addition and deletion, so file, location எங்கங்கிறது நம்ம ஸ்டோர் பண்றோம் and manage பண்றோம், that is controlling access of data, and access we need to give access to the users without any interruption, and the security. So security அப்படிங்கிறது so it should be protected from the unauthorized access in the internet. Okay, so that is very, very important. These are all the important functions in the
in computer network. Okay, so important functions of network software in the computer network. So இது just ஒரு important ஆன விஷயம். So இப்போ network software na என்னங்கிறத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? See, just ஒண்ணு இல்லைங்க. So network software அப்படிங்கிறது so it is very very important role in making the networks effectively அப்படின்னா that is uses. ஓகேங்களா? So how to use that network effectively. ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர் பிளேஸ் an important role. See, நம்ம வந்து இந்த என்டையர் சப்ஜெக்ட்லிங்க நம்ம instead of explaining more about the hardware, ஒரு 60 to 70% of the கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டோகால்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே என்ன பண்ணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. இந்த என்டையர் நெட்வொர்க் சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல வந்துட்டு தேர் ஆர் சோ மெனி சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்னு தனியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் சிஸ்டம்னு தனியா இருக்கு. ஓகேங்களா? ஹார்ட்வேர் சிஸ்டம் அப்படிங்கிறது தனியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு இன் டீடைல்டா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அவங்க சிஎஸ்சி ஸ்ட்ரீம்ஸ்ல படிப்பாங்க. பட் நம்ம வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்துட்டு ஸோ வி ஆர் கன்சிடரிங் தென் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ அதுல வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம் அப்படின்னா protocol அப்படிங்கிற நேம்ல கன்சிடர் பண்றோம். ஓகேங்களா? protocol. So that protocol will take care the entire system functioning of every part or every applications. ஓகேங்களா? So அது என்னங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அப்போ என்டையர் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நேம்ல நம்ம கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரோட்டோகால் அப்படிங்கிற நேம்ல. இப்போ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் பிசிக்கலி எக்ஸிஸ்டிங் எனிவேர். ஓகேங்களா? ஸோ அது வந்து சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பிசிக்கலி எக்ஸிஸ்டிங். வித் த ஹெல்ப் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்னங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ரோட்டோகால். வாட் இஸ் ப்ரோட்டோகால்? So simply வந்து பாத்தீங்கன்னா this is one of the network software. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ எ ப்ரோட்டோகால் இஸ் synonymous with the whole. ஓகேங்களா? see அதாவது நெட்வொர்க் சாஃப்ட்வேர்ல அந்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனை நம்ம எடுத்துக்கிறது ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ என்டையர் சாஃப்ட்வேரை ப்ரோட்டோகால் நம்ம சொல்றது இல்ல. see சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணி இப்போ மொபைலே வந்துட்டு சோ மெனி சாஃப்ட்வேர்ஸ் பிரசன்ட் அப்படின்னா ஸோ அதை ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷனுக்காக அதை டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு சின்ன மாடியூல் தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து ஹார்ட்வேரை எஃபிஷியண்டா அதை ஃபங்க்ஷன் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷனுக்கு ஸோ நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஸோ சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அதை என்ன பண்றோம் அப்ரோச் பண்றோம். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, அதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபர்தரா ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது சிம்பிளா நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது செட்டிங் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ். ஆனா இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற நேம் வந்து பாத்தீங்கன்னா this particular set of rules we are using are governing the data communication. ஒரு டேட்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். எல்லா இடத்துலயும் நம்ம ப்ரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் த டேட்டா கம்யூனிகேஷனுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் தான் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்றோம் ப்ரோட்டோகால் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். ப்ரோட்டோகால் வந்து எதுக்குங்க சினானிமஸ் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் சர்டைன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? சர்டைன் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறத சர்டைன் ப்ராப்பர் ரூல். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் ரூல் ஃபார் பர்ஃபார்மிங் சர்டைன் அப்ளிகேஷன்ஸ். அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் a set of rules that govern data communication. See, data communication is computer network தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? so nothing but computer networks. okay, actually what is protocol? Okay, protocol is the rule. Okay, so that is conditions, certain list of rules we need to follow for transferring the data from one part to another part.
ஸோ இந்த ப்ரோட்டோகால்னால நம்ம என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம், வாட் இட் டிட்டர்மைன்ஸ். ஓகேங்களா, ஸோ வாட் இட் டிட்டர்மைன்ஸ் அப்படின்னா, ஸோ இட் டிட்டர்மைன்ஸ், இந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் டிட்டர்மைன்ஸ் வாட் இஸ் கம்யூனிகேட்டட். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரோட்டோகால்னால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, இட் டிட்டர்மைன்ஸ் வாட் இஸ் கம்யூனிகேட்டட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ப்ரோட்டோகால். வாட் இஸ் கம்யூனிகேட்டட், வாட் இஸ் கம்யூனிகேட்டட், ஹவு இட் இஸ் கம்யூனிகேட்டட், ஹவு இட் இஸ், ஸோ என்ன கம்யூனிகேட் பண்றோம், எப்படி கம்யூனிகேட் பண்றோம், இதெல்லாமே யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரோட்டோகால் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அப்போ இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டிராவலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இன் எனி வெஹிக்கிள், ஸோ சர்டைன் ஒரு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விவிஐபிஸ், ஓகேங்களா, ஸோ தே ஆர் கம்மிங் இன் தட் பர்டிகுலர் பாத் அப்படின்னா, ஸோ சடனாக என்ன பண்ணுவாங்க, so they are following some certain protocol, they will stop the normal people, okay, and they will allow those VVIPs. அப்போ என்னன்னா they are following some certain protocol for those particular people, ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது என்னன்னா, it varies from one person to another person, ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க அதே மாதிரி தான் டேட்டா அப்படிங்கும்போது, அப்போ ப்ரோட்டோகால் அப்படிங்கும்போது இங்க அது வந்து காமனா வந்துட்டு நம்ம ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ஜென்ரலா நம்ம அது பேசுற ஒரு டெர்மினாலஜி தான். பட் இங்க டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது இங்க டேட்டாவை எப்படி கம்யூனிகேட் பண்றோம், ஸோ யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் எப்படி வந்து அதை வந்து ஒரு கம்யூனிகேட் பண்றதுங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சார் இந்த ரூல் யாரு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுவா, 1 minute. ஸோ இது யார் டிஃபைன் பண்ணுவா அப்படின்னா, ஸோ இனிஷியலாவே வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்றோம் இன் ஆர்டர் டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் எஃபிஷியன்ட்லி, எஃபெக்டிவ்லி, ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா we need to know what is communicated, how it is communicated and when it is communicated. So when it is communicated, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல. அந்த ஒவ்வொரு ப்ரோட்டோகால் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ் தான். இந்த ப்ரோட்டோகால்னா இந்த பர்டிகுலர் டேட்டா இப்படிதான் சென்ட் பண்ணணும், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இந்த டைம்ல தான் அதை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்போ கம்யூனிகேட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அதான் வாட் இஸ் கம்யூனிகேட்டட் அண்ட் ஹவு இட் இஸ் கம்யூனிகேட்டட் அண்ட் வென் இட் இஸ் கம்யூனிகேட்டட் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோட்டோகால் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் த டேட்டா ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்லை, இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த பர்டிகுலர் பிளேஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெஹிக்கிள் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா there is a traffic police will be there and he will make a particular path that is vehicle வந்து பாத்தீங்கன்னா இந்த particular route வந்துட்டு so they will stop one route and they will allow the another route. So இதெல்லாமே வந்துட்டு மேனுவலா நடக்கும் and traffic signals will be there, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். So இங்க வந்து பாத்தீங்கன்னா data communication, no person will sit and monitor so how it is communicated and when it is communicated and what is communicated automatically. So if that particular protocol follow பண்ணுது அப்படின்னா so ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா so that particular data will be received to the receiver within a fraction of time, efficiently, without any delay and without any corruption, that is interruption, and also without any corrupted data, okay. Proper data வந்துட்டு one place to another place க்கு within a short time the deliver ஆயிரும் அப்படிங்கிறது, ஓகேங்களா. So if whatever I am speaking, whatever I am writing, efficiently it is transferring within a fraction of time to each and every ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு எப்படி நடக்குது இதெல்லாமே நம்ம ப்ராப்பர் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சோ மெனி ப்ரோட்டோகால்ஸ் ஆர் பிளேயிங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் பிட்வீன் ஒன் சென்டர் டு ரிசீவர். அது எப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகேங்க. ஸோ இந்த ப்ரோட்டோகாலை வந்துட்டு அப்போ நம்மளுக்கு இது வந்து ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நேம். ஸோ இதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, ஓகேங்களா. சோ மெனி நம்பர் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோட்டோகால் ஹேவ் இட்ஸ் ஓன் definition, our own pre-defined rules அப்படி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோட்டோகாலுக்கு வந்துட்டு ஸோ ஓன் டெஃபினேஷன், அது ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ப்ரோட்டோகாலை வந்துட்டு எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஸோ தட் இஸ் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோட்டோகால், ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோட்டோகால் என்னன்னு கேட்பாங்க. ஸோ கீ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால். So we have three key elements of protocol. So one is syntax.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமாண்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங். ஸோ தீஸ் ஆர் தி 3 key elements of a protocol. ஸோ அப்படின்னா என்னன்னா ஓகேங்களா, ஸோ 3 key elements. ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ சின்டாக்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோட்டோகாலுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோட்டோகாலுக்கு ஒரு 3 எலமெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஓகேங்களா, சின்டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், செமாண்டிக்ஸ் அண்ட் டைமிங். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நோட்டேஷன் ஆர் ஃபார்மேட் ஆஃப் டேட்டா வி நீட் டு ஃபாலோ ஃபார் தட் பர்டிகுலர் ப்ரோட்டோகால். ஓகேங்களா, ஸோ சின்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நோட்டேஷன் ஆர் ஃபார்மேட் ஆஃப் டேட்டா we follow. ஓகேங்களா, ஸோ அதை பார்க்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஃபர்தரா. ஸோ ஜஸ்ட் மேக் அ நோட். நெக்ஸ்ட் செமாண்டிக்ஸ். சி அந்த ஃபார்மேட் ஆஃப் டேட்டாவை என்ன நோட்டேஷன் அப்படிங்கிறது சின்டாக்ஸ்ல சொல்லிடுவோம். செமாண்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ மீனிங் ஆஃப் த டேட்டா. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் செமாண்டிக்ஸ். ஸோ மீனிங் ஆஃப் த டேட்டா ஆர் மீனிங் ஆஃப் த கம்யூனிகேஷன். So meaning of the communication. So timing அப்படிங்கிறது என்னன்னா at what time see ஒண்ணு இல்லைங்க, இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தாங்க இது. see ஓகேங்களா, so when it is communicated அப்படிங்கிறது டைமிங். ஓகேங்களா, so what it is communicated, so அதாவது வாட் அப்படிங்கிறது மீனிங் ஆஃப் த டேட்டா. ஸோ ஹவு அப்படிங்கிறது வித் த ஹெல்ப் ஆஃப் சம் ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ ஃபார்மேட் ஆஃப் டேட்டா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கான ஸோ உங்களுக்கு கீ எலமெண்ட்ஸாக தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அட் வாட் டைம் வி ஆர் கோயிங் டு கம்யூனிகேட். and how the session are being created. See கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா செஷன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 AM வந்துட்டு ஸோ வி ஹேவ் அ செஷன். ஓகேங்களா, ஸோ அப்போனா என்னன்னா ஸோ அப்போ வந்துட்டு வி ஆர் கிரியேட்டிங் ஒரு கூகுள் மீட் லிங்க் அண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜாயினிங் வித் தட் லிங்க் அண்ட் த classes are being handled and after 2.5 hours the session is getting stopped. ஓகேங்களா, ஸோ அப்படின்னு என்னன்னா அந்த செஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் அண்ட் ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். ஓகேங்களா, ஸோ ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் அட் வாட் டைம் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஸோ டைமிங் பார்ட் வில் டேக் கேர். ஓகேங்களா, ஸோ இப்போ சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ் அண்ட் டைமிங். ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டோகால் பற்றி நம்ம பேசும்போதும் இந்த 3 எலமெண்ட்ஸ் எப்படி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டுங்க. So next point, as the network அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது ஸோ this is a network and each and every devices are called as node and if the nodes are connected to internet அப்படின்னா then it is called as a host. இப்போ இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது இஸ் அ லேயர்டு டெக்னாலஜி. see all the networks in the computer, all the networks which is in the all the networks in the computer network are layered technology. All the networks in the computer network are is a layered technology. see we have 2 types of technology. ஓகேங்களா, ஸோ அது என்ன டெக்னாலஜிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் இஸ் லேயர்டு டெக்னாலஜி, another one is we have a separate type of technology that is layer n. So 2 type of technology. So one is layered, another one is layer n. Okay, so என்னங்கிறது அது difference between these 2 technology என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். So as the network is a layered technology, அதாவது whatever the technology we are using in the network வந்து பாத்தீங்கன்னா layered technology அப்படிங்கிறதுனால each layer has its own set of protocol. ஒவ்வொரு லேயருக்குமே வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் புரோட்டோகால் இருக்கும். ஓகேங்களா,
ஸோ அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு இப்போ we need to know what is layered and what is layer n. ஸோ அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ layer n technology or architecture. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ layered architecture. So we have two types. So kindly take one, I will explain. See, layer n on one machine will have a communication with the layer n on another machine, and the rules used in a conversation is known as layer n protocol. See, அப்படின்னா என்னன்னாங்க, see, listen, very important. See, this is having one system and this is having another system. ஓகேங்களா? See, இப்போ ஆக்சுவலாக லேயர் அப்படிங்கிறது என்னன்னாங்க, நம்மளோட என்டையர் அப்ளிகேஷனில் so many லேயர்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா so many layers. ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் I have not introduced any layers here. Okay, so we have as per TCP/IP we have a 4 layers, and as per OSI model we have a 7 layers. Okay, so அதெல்லாமே நம்ம ஃபர்தரா இன்ட்ரோ듀ce பண்ணோம். பட் இங்க லேயர் அப்படிங்கிறது so each and every layer has its own application. ஓகேங்களா? so application அப்படிங்கிறத விட it has own work, it has its own performance. ஓகேங்களா? so இப்போ இங்க என்னன்னா so இந்த particular machine, so இந்த particular machine, let it be this is a sender and let it be this is a receiver. So இதுக்கு ஒரு நம்மளுக்கு different layers இருக்குன்னு வெச்சுங்க. So different layers is there. See, layer n அப்படிங்கிறது so many layers are there. Okay, so layer 1 on one machine will have a communication with the layer n on another machine அப்படினா. So let us consider a layer 1. Layer 1 is communicating with layer 1 on another machine. See, let it be this is a sender and let it be this is a receiver. So this particular layer is communicating with this particular layer. Okay, so that is with the layer n, and the rules used in the conversation is called as a layer 1 protocol. So let it be this is called as a layer 1 protocol. So இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேயர் n ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லேயர் n அதாவது என்னன்னா so each and every corresponding layer அது வந்து peer to peer entity அப்படின்னு சொல்லுவோம். peer to peer அப்படின்னா இங்க இருக்கிற இந்த பர்టిక్యులர் சென்டர்ல இருக்கிற ஒரு பர்టిక్యులர் லேயர் இந்த கரஸ்பாண்டிங் ரிசீவர்ல இருக்கிற லேயர் கூட என்ன பண்ணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணும். ஓகேங்களா? டைரக்டாவே. ஓகேங்களா? ஸோ டைரக்டா ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்ட் அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி ஆர் ஆர்கிடெக்சர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேயர் என் ஆர்கிடெக்சர். பட் நம்மளுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இட் இஸ் நாட் அ லேயர் என் ஆர்கிடெக்சர், இட் இஸ் அ லேயர்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ லேயர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஹியர் no data or no communication or no that is conversation is possible or transferred. See, no data is transferred from layer n of one machine to layer n of another machine. Okay, so okay, no direct transfer from one layer to another layer, that is layer n. See, n இங்க மென்ஷன் பண்றோம் அப்படினா see இங்க 1 னா இங்கேயும் 1, 2 னா இங்கேயும் 2. ஓகேங்களா? so 1 ல இருந்து 2 கோ இல்ல 1 ல இருந்து 3 கோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா there is no concept of communication between the two systems or two machines. ஓகேங்களா? see நீங்க சென்டர் அண்ட் ரிசீவர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க லேயர் 1 னா இங்கேயும் லேயர் 1. ஓகே, அதனால தான் லேயர் n நம்ம சொல்லியிருக்கோம். அந்த nங்கிறது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பீயிங் டேக்கன் பிளேஸ் ஃப்ரம் லேயர் 1 ஆஃப் ஒன் மிஷின் டு லேயர் 1 ஆஃப் அனதர் மிஷின். ஓகேங்களா? ஸோ சேம் வே. ஸோ அப்போ இன்ஸ்டெட்
Instead, each layer passes the data so each layer passes the data to the layer immediately just below it until the lowest layer is reached. See, for example, see, there is a system here. Okay, so this is a sender and this is a receiver. Okay, so if you 7 layers okay, so 7 layers. So here also 7 layers, let us consider. Okay, so this is a medium. Okay, so transmission medium. இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, see, let it be this is a from layer, this layer to this layer, so this layer to this layer, so this layer to this layer. So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் லேயர் எப்போ ரீச் ஆகுதோ ஸோ அது ரீச் ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா, ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா, ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர், ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லேயர், ஸோ லேயர் 1 லேயர் 2 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு லேயருங்க. அதெல்லாமே என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஈச் லேயர் பாசஸ் த டேட்டா டு த லேயர் இமிடியட்லி ஜஸ்ட் பிலோ இட் until the lowest layer is reached. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம்ல ஸோ அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் ஃபைனலாக அது இட் ரீச்சஸ் டு த ரிசீவர். அந்த ரிசீவர்ல வந்துட்டு அகெயின் இட் வில் பி ஸோ இட் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் த டேட்டா ஃப்ரம் லோயஸ்ட் லேயர்ல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு. அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம என்ன ஆர்கிடெக்சர் என்ன டெக்னாலஜின்னு சொல்றோம்னா ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லேயர்டு டெக்னாலஜி. அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்கிறதுனால ஒவ்வொரு லேயருக்குமே வந்துட்டு அதுக்குன்னு செட்டைன் புரோட்டோகால் இருக்கு. சி அப்போ எக்ஸாம்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அப்படின்னா தட் பர்டிகுலர் புரோட்டோகால் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிஃபைன்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா, ஸோ யூடிபி யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டிஃபைன்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட் லேயர். அப்போ நம்ம கொஸ்டின்லேயே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் புரோட்டோகால் இஸ் யூஸ்ட் இன் ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர், இல்லை விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் புரோட்டோகால் இஸ் யூஸ்ட் இன் அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா, ஸோ எஃப்டிபி ஃபைல் டிரான்ஸ்ஃபர் தட் இஸ் FDP, WWW, HTTP, ஓகேங்களா, ஸோ அது மாதிரி டெல்நெட், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே வந்து ஸோ தோஸ் protocols are exclusively meant for application layer. அதெல்லாமே அதோட each and every function என்ன அதெல்லாமே நம்ம in detail பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ SMTP, ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அப்போ இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைனலா என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா each and every layer has its own set of protocol. And the particular protocol, how it is performing, okay, what is that important role of that particular protocol in that particular layer அப்படிங்கறத நம்ம சோ டீடைலா நம்ம பாப்போம். ஓகேங்களா, சோ அப்ப protocol அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, சோ protocol அப்படிங்கிறது there are some set of rules we must follow in order to transfer the data from one particular place to another particular place, that is sender to receiver efficiently. ஓகேங்களா, சோ அது எப்படி எஃபிஷியன்ட்டா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத சோ லேயர் பை லேயரா நம்ம டீடைலா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, சோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் உங்களுக்கு இங்க வாட் இஸ் வாட் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சி ஒண்ணு இல்லைங்க, அதாவது என்னன்னா சி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ let us consider ஒரு ஸ்கூல் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட் வாண்ட் டு அனௌன்ஸ் ஓகேங்களா, ஸோ டுமாரோ இஸ் அ ஹாலிடே. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ தட் பர்டிகுலர் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு போகணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் தட் பர்டிகுலர் நியூஸ் இஸ் transferred from government to ministers and from ministers to collector and collector to and HM, so HM ல இருந்து so students அப்போ ஒரு செட்டிங் அந்த லேயர் 1 see அதாவது எப்படி ஒரு புரோட்டோகால் இஸ் தேர். ஓகேங்களா, so ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு பாஸ் பண்ணனும், சோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்கிருந்து யாருக்கு பாஸ் பண்ணனும், டைரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சோ நமக்கு ஸ்டூடெண்ட்க்கு கம்யூனிகேட் பண்ணனும். அது வந்து லேயர் இன் ஆர்க்கிடெக்சர். சோ அது வந்து பாத்தீங்கன்னா மேபி த்ரூ மீடியா.
ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டைரக்டாவும் கம்யூனிகேட் பண்ணலாம், ஒரு லேயர் பை லேயராகவும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு proper functioning of that is proper sending of information from one particular person to another particular person எப்படிங்கிறது அப்படிங்கிறதா. ஸோ நம்மளுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஓகேங்களா. ஸோ லேயர்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஸோ ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு லேயருக்கும் ஸோ நெக்ஸ்டா அந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம்ல வந்து டிராவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் சென்டர். இதெல்லாமே நான் உங்களுக்கு இன்னும் இன் டீட்டெயில நான் எதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் ஓவர் வியூ ஓகேங்களா. ஸோ அவுட் சைட் த ஸ்கெலிட்டன் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், சரி, நீங்க அந்த ஃபெரோசான் டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன்ல வந்துட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. திஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஸோ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா ப்ரோட்டோகால் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் sender and the receiver. So let it be, this is a sender and this is medium. So this is receiver, so this is medium. So இங்க என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, so this is rule number 1, so this is rule number 2, so this is rule number n. So sender has to follow this list of rules in order to transfer the data from one place to another place. So medium la வந்து பாத்தீங்கன்னா, so this message, so message, so இங்க வந்து பாத்தீங்கன்னா, so இந்த receiver மே வந்துட்டு has to follow certain set of rules. See rule number 1. இந்த இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, so these are called as a protocol. So this is called as a protocol. So just I am drawing the same diagram which is given in the textbook. Okay, so for a better understanding. Okay, so sender, receiver, so message, it is traveling in the medium and protocol. See, if என்ன question கேட்பாங்க அப்படின்னா, maybe which one of the following are the elements of data transmission அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. எல்லா key elements of a protocol அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்கே எலமெண்ட்ஸ் ஆஃப் அ டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஓகேங்களா. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷனோட elements of a data transmission in computer network. So data transmission க்கு so என்னென்ன elements அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, sender, so sender வேணும், அதுக்கப்புறம் receiver, so next வந்து பாத்தீங்கன்னா so medium, that is channel. See, அதுக்கப்புறம் வந்து protocol is very very important. ஓகேங்களா. ஸோ சென்டர், ஸோ அப்போ how many number of elements, பேசிக் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. இது மட்டும் தான் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. சி பேசிக் லிஸ்ட் தி பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ வி ஹேவ் 4 பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஓகேங்களா. ஸோ எலமெண்ட்ஸ் அது வந்து சென்டர், ரிசீவர், மீடியம், ப்ரோட்டோகால். இது ஃபெரோசான் டெக்ஸ்ட் புக்ல இது சேம் டயக்ராம் அண்ட் சேம் தட் எலமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ மேபி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது 4 வெரி வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்ததுனால ஸோ இங்கே வந்துட்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோட்டோகால் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ வாட் ஆர் ஆல் த கீ எலமெண்ட்ஸ். ஸோ கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோட்டோகால். ஸோ ஹவு மெனி கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோட்டோகால்? 3. வாட் ஆர் தி? ஸோ சின்டாக்ஸ், செமாண்டிக்ஸ், டைமிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ
So key elements. So key elements of a layered architecture. So layered, ஏன்னா நமக்கு லேயர்டு தானே நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ மேபி ஸோ லேயர்டு ஆர்கிடெக்சருடைய கீ எலமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டாங்கனாலும் ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 என்னென்ன அப்படின்னா சர்வீசஸ், ப்ரோட்டோகால், ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் திஸ் ஓகேங்களா. ஸோ லேயர்டு ஆர்கிடெக்சரில் சர்வீசஸ், ப்ரோட்டோகால், இன்டர்ஃபேஸஸ். சரி அப்போ அப்படின்னா என்ன ஆக்சுவலாக அது வேணால் குயிக்காக நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ லேயர்ட் ஆர்கிடெக்சரில் ஸோ லேயர்ட் ஆர்கிடெக்சர்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஸோ சென்டர் அண்ட் ரிசீவர், தேர் ஆர் சோ மெனி லேயர்ஸ் லைக் திஸ். அண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக் திஸ். ஸோ டேட்டா மூமெண்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லேயர்ட் ஆர்கிடெக்சர்லேயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் அப்ரோச் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ 2 டைப் ஆஃப் அப்ரோச். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச், இன்னொன்று வந்து பாட்டம் அப் அப்ரோச் ஓகேங்களா. ஸோ டாப் டவுன், பாட்டம் அப். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் லேயர்ட் ஆர்கிடெக்சரில் என்ன டைப் ஆஃப் அப்ரோச் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ வி ஆர் யூசிங் பாட்டம் அப் அப்ரோச், டாப் டவுன், பாட்டம் அப். டாப் டவுன் நம்மளுக்கு தேவையில்லை, பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறத நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் கால்ட் பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா இங்க பாருங்க, இதுதான் நம்மளுக்கு சென்டர், இது நம்மளுக்கு ரிசீவர். இப்போ இது ஒரு லேயர், ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் செஷன் லேயர் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு நெட்வொர்க் லேயர்ஸ், இந்த மாதிரி டேட்டா லிங்க் லேயர் ஓகே சார், டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க், டேட்டா லிங்க், அதுக்கப்புறம் பிசிக்கல் லேயர்ஸ். இந்த மாதிரி நமக்கு சோ மெனி லேயர்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் லேயர்ல இருந்து அனதர் லேயருக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஒன் லேயர்ல இருந்து அனதர் லேயர் டிரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து என்ன அப்ரோச் ஃபாலோ பண்ணுது, பாட்டம் அப் அப்ரோச். அப்படின்னா என்னன்னா நம்ம எந்த லேயரை வந்துட்டு 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லேயர் தான் நம்ம 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம், லேயர் 1. ஸோ லேயர் அதாவது நம்பரிங் ஆஃப் திஸ் லேயர் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ லேயர் 2, ஸோ திஸ் இஸ் லேயர் 3, ஸோ ஒன் அந்த மாதிரி வந்து ஸோ லேயர் n. ஓகேங்க. பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு வந்துட்டு லேயர் 1 அப்படிங்கிறது நம்ம ஸோ பிசிக்கல் லேயரா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ தென் இட் இஸ் கால்ட் அஸ் பாட்டம் அப் அப்ரோச் ஓகேங்களா. அதாவது என்னன்னா நம்மளுக்கு அந்த லேயர் 1 அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ பாட்டம்ல கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அதுல இருந்து ஸோ நம்மளுக்கு 1 by 1 லேயர் 2 லேயர் 3ங்கிறது அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ அதாவது இன் போத் சென்டர் சைட் அண்ட் ரிசீவர் சைட் வி ஆர் கன்சிடரிங் லேயர் 1 as physical layer அப்படின்னா தென் தட் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இஸ் கால்ட் பாட்டம் அப் அப்ரோச் ஓகேங்களா. இதே வந்துட்டு நம்மளுக்கு பிசிக்கல் லேயர் வந்துட்டு லாஸ்ட் லேயரா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டாப்ல இருந்து டவுன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த மூவ்மெண்ட்ல பேஸ் பண்ணி நம்ம இதை சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. ஏன்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இங்க லேயர் n இருந்து லேயர் 1க்கு வந்துட்டு நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்கும், மறுபடியும் இங்க வந்துட்டு லேயர் 1ல இருந்து லேயர் n-க்கு வந்துட்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம சென்டர் சைட்ல வந்து ஒரு அப்ரோச், அதாவது ரிசீவர் சைட்ல ஒரு அப்ரோச் அப்படி கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர். ஸோ நம்மளுக்கு லேயர் 1 வந்து பிசிக்கல் லேயரா கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தென் தட் பர்டிகுலர் அப்ரோச் இஸ் கால்ட் அஸ் பாட்டம் அப் அப்ரோச். இதே லேயர் பிசிக்கல் லேயர் வந்து நம்மளுக்கு லேயர் n அப்படின்னா அது வந்து டாப் டவுன் அப்ரோச். டெஃபினட்டா நம்ம டாப் டவுன் அப்ரோச் ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லேயர்ட் ஆர்கிடெக்சர்ல 3 key elements ஆல்ரெடி நான் இங்க உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சர்வீசஸ், புரோட்டோகால்ஸ், இன்டர்ஃபேசஸ் ஓகேங்களா. வாட் இஸ் சர்வீசஸ், ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ சர்வீசஸ். ஸோ வாட் இஸ் சர்வீசஸ்? டெஃபினிஷன், இட் இஸ் a set of actions. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேயர்ட் ஆர்கிடெக்சர் ஓகேங்களா. ஸோ இது வந்து எலமெண்ட்ஸா நம்ம கன்சிடர் பண்றோம். அதுல 3 எலமெண்ட்ஸ், சர்வீசஸ், புரோட்டோகால்ஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ். அப்ப சர்வீசஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் a services, it is a set of actions that a layer provides to the higher layer.
ஒன்றும் இல்லைங்க, சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு எப்படி டேட்டா வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணி எப்படி நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு. அப்போ தட் ஒவ்வொரு லேயர்லையுமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ லேயர்ட் ஆர்கிடெக்சரில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லேயர்லையுமே செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் ஆக்ஷன்ஸ் we are hand over to the next layer, higher layer. Okay, after completing the particular services. So next வந்து பாத்தீங்கன்னா protocol. So second is protocol. So protocol அப்படிங்கிறது என்னன்னா it defines a set of rules. See, rules is different, action is different. Okay, so action அப்படிங்கிறது some performance. So something is performing in that particular layer. அதாவது என்னன்னா we are making some modifications of some data. Okay, something we are performing. Okay, so that is comes under services. The protocol அப்படிங்கிறது மெயினா என்னன்னா it defines certain set of rules we need to follow. Okay, so அந்த certain actions வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்க perform பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு some certain set of rules are there. எதுக்காக அப்படின்னா so it defines a set of rules that a layer uses to exchange the information with peer entity. See, peer அப்படிங்கிறது similar தான் நம்ம peer அப்படின்னு சொல்லுவோம். Entityங்கிறது same kind. ஓகேங்களா? so same or similar kind. See, அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா here in this particular layer I am following certain process. இந்த மாதிரி அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லேயரில் இதே ப்ரோட்டோகால் அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வாட் happened in the center side. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா both are following the same set of rules அப்படின்னா தான் easily we can know the information, we can exchange the information with the peer entity in a similar kind. Definitely வந்து பாத்தீங்கன்னா in the particular layerல என்ன type of protocol நான் யூஸ் பண்ணோம் அதே same set of protocol வந்துட்டு இந்த receiver சைடுலயும் நம்ம we have to use. ஓகேங்களா? அப்ப protocol அப்படிங்கிறது என்ன there are certain rules. ஓகேங்களா? அப்ப அந்த particular rule நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா தான் the proper transferring the data, okay, or exchanging the information from sender to receiver without any delay or without any interruption or without any corruption of data எதுவுமே இல்லாம நமக்கு ப்ராப்பரா வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னா we need to follow certain rules or certain protocols. ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகாலை டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா we need to follow. அது என்னென்னங்கிறது ஒவ்வொரு லேயரா வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ சர்வீசஸ் அப்படிங்கிறது we are performing some action. protocol அப்படிங்கிறது certain rules how we are performing that action. ஓகேங்களா? ஸோ அப்போதான் வந்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான் சேம் வே how we have done in center side, same thing we need to do it in the receiver side. Then only efficient data transmission will takes place without any delay. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபேசஸ். ஸோ தேர்ட் எலிமெண்ட் so interfaces அப்படிங்கிறது என்னன்னா it is a way through which the message is transferred from one layer to another layer. That is way of passing the information from one layer to another layer. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர்ல இருந்து இப்போ இதுதான் மெசேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ let it be this message. இப்போ let it be this is application layer. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா certain set of actions என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will add the header. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா பேலோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு we will move this message to the next layer. So presentation layer.
ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்றோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லேயர்ல அந்த மெசேஜ் வந்து என்ன பண்ணிட்டே போவோம்னா, ஸோ ஹெட்டர் பார்ட் வந்து ஆட் பண்ணிட்டே போவோம். ஓகேங்களா. ஸோ ஹெட்டர் பார்ட், ஸோ அந்த ஹெட்டர் ஆட் பண்றது அது அப்போ அப்படிங்கிறது சர்வீஸ். வி ஆர் பெர்ஃபார்மிங் சம் ஆக்ஷன் with the help of certain rules, that is protocol, and we are handing over to the next layer after completing all the services. அப்போ with the help of interfaces, ஏன்னா ஒரு பர்டிகுலர் லேயர்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் லேயருக்கு சம் கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் we will hand over. அப்போ it is a way through which the message, whatever the message from one layer is transferred to the next layer. ஸோ இதுதான் நம்மளுக்கு டோட்டலா வந்துட்டு 3 basic elements of layered architecture. ஓகேங்களா. ஸோ அப்போ 3 basic elements of லேயர்ட் ஆர்கிடெக்சர் என்னங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பட் இது ஜஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேங்களா. ஸோ சர்வீஸ்னா என்ன, ப்ரோட்டோகால்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன ஃபார் லேயர்ட் ஆர்கிடெக்சர். அந்த லேயர்ட் ஆர்கிடெக்சர் என்ன டைப் ஆஃப் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா. பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ எப்பவுமே பாட்டம்ல இருக்கிற ஒரு லேயரை வந்து லேயர் 1 அப்படின்னு பாட்டம்ல இருந்து ஒரு லேயர் 1 லேயர் 2 அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாட்டம்ல இருந்து அப். ஓகேங்களா. இட் இஸ் நாட் லைக் சென்டர்ல வந்து ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்கும், ரிசீவர்ல ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஏன்னா லேயர் 7ல இருந்து அது அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தட் வில் நாட் மேட்சஸ். ஓகேங்களா. அப்படி கிடையாது. லேயர் 1 வந்து நீங்க பிசிக்கல் லேயர் கன்சிடர் பண்ணீங்கன்னா அது வந்து பாட்டம் அப். லேயர் 1 வந்துட்டு நீங்க அப்ளிகேஷன் லேயர்னு கன்சிடர் பண்ணீங்க அது டாப் டவுன் அப்ரோச். ஓகேங்களா. ஸோ அது அந்த பாயிண்ட் வந்து ப்ளீஸ் ரிமெம்பர். ஓகேங்களா. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட், இது எல்லாமே நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இந்த பாயிண்ட் இந்த வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் பாயிண்ட் ஸோ நம்மளுக்கு சம் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்கமிங் டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் டாபிக் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. ஸோ என்ன டாபிக், நெட்வொர்க் சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தென் வி வில் மூவ் ஆன் டு த வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக், நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், so topic number 6, so network performance parameters. see ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பேசிக்கா நம்ம என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த என்டையர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ்ல சம் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன, ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பர்டிகுலர் டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் சைட்ல சோ மெனி லேயர்ஸ் ஆர் தேர், இந்த ரிசீவர் சைட் சோ மெனி லேயர்ஸ் ஆர் தேர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லேயர் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியண்டா தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது. எஃபிஷியண்டா அப்படின்னா ப்ராப்பரா. ஓகேங்களா. ஸோ வித்தவுட் எனி டிலே ஆர் வித்தவுட் எனி அதர் இஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் தீஸ் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ பேசிக்கலி in order to estimate the performance of a entire network we are having so many parameters. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் உடைய டெஃபினிஷன் அதோடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா in order to estimate the performance of a network for different layers. ஓகேங்களா. that is different protocols. so every லேயருக்கும் நம்ம அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நமக்கு இந்த these parameters we are having. ஓகேங்களா. so to estimate the performance of a network, in order to estimate performance of a So in order to estimate the performance of a network, we have network performance parameters. So they are, first one, bandwidth. So first one, bandwidth. So second one,
throughput. So third one, latency. ஸோ லேட்டன்சி அப்படிங்கிறது டிலே டிலேவை வந்து லேட்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த லேட்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் 4 இம்பார்ட்டன்ட் டிலே. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, ஸோ ஏ ப்ரொபகேஷன் டைம், so B transmission time, C queuing time, so D processing time. சில டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு இது டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா டிலே அப்படின்னு சொல்லியும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. போத் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் டைம், ஓகேங்களா, மேபி சம் டெக்ஸ்ட் புக் ஆர் சம் கொஷின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொபகேஷன் டைம் இது ப்ரொபகேஷன் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொபகேஷன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிபி ப்ரொபகேஷன் டிலே வந்து ஸோ டைம் ஆர் டிலே டிபி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடி. ஓகேங்களா. ஸோ கியூயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்யூ. ஸோ இது ப்ராசஸிங்க்கு ப்ராசஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் சொல்லியிருக்கேன், பட் டிலேல வந்துட்டு ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ். ஓகேங்களா. ஸோ அது சில டெக்ஸ்ட் புக்கில் அது நோட்டேஷன் ஒவ்வொரு மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க, பட் ஐ எம் ஃபாலோயிங். ஸோ டிபி, டிடி, ஸோ டிக்யூ. ஸோ ஓகேங்களா. ஸோ டி ப்ராசஸிங் ஃபார் திஸ். ஸோ இப்போ டைமுக்கு பதிலாக டிலே அப்படின்னாலும் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்மிஷன் டிலே, ஸோ கியூயிங் டிலே ஆர் ப்ராசஸிங் டிலே. ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் டிலே அண்டர் லேட்டன்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட். So last one, jitter. See, these are 5 important network performance parameters we are using in entire networks. Okay. So first one, so bandwidth. So one by one detailed nama paakalam. Okay. So first one, bandwidth. So very very important. Okay. So definitely வந்து பாத்தீங்கன்னா, so basics வந்து question கேக்குறாங்கன்னா, so இதுல any one performance parameter வந்து ஒரு question frame பண்ணலாம். ஓகேங்களா. So bandwidth. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. எல்லாத்துக்குமே தெரியும் பேண்ட்வித் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு தட் இஸ் ஒரு சேனல் அப்படின்னாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேண்ட்வித் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது என்னன்னா, ஸோ இது எப்படி சொல்லனா, நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 யூனிட்ஸ்ல நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 10 kHz ஆர் 10 MHz. ஓகேங்களா. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 100 or 10 Mbps or so 100 Mbps. ஓகேங்களா. ஸோ இது மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹர்ட்ஸில் வந்துட்டு அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஹர்ட்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹர்ட்ஸ் அப்படிங்கும் போதுங்க, ஸோ பேண்ட்வித் இன் ஹர்ட்ஸ். ஸோ அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, the range of so frequencies a channel can pass. Okay. So for example, a telephone line with a bandwidth of 6 kHz. ஸோ அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதாவது பேண்ட்வித் அப்படிங்கிறது ஒரு டெலிஃபோன் லைன் ஆர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதெல்லாமே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹர்ட்ஸ். பட் இங்கிங்க அதாவது வாட் எவர் வி ஆர் டிஸ்கஸிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டேட்டா வி ஆர் சென்டிங் ஓவர் அ சேனல். ஓகேங்களா. அப்போ பேண்ட்வித் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட். See, both are correct, but we are using bits per second in computer networks. So bandwidth. அதாவதுங்க
ஸோ அதாவது ஸோ the range of frequencies over a channel can pass. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் டெலிஃபோனிக் லைன் ஸோ வித் பேண்ட்வித் ஆஃப் 6 கிலோஹெட்ஸ் அப்படின்னா ஸோ 6 கிலோஹெட்ஸ் ஆஃப் பேண்ட்வித் டெலிஃபோன் லைன் வந்து ஸோ அந்த சேனலுக்கு வந்துட்டு அவ்வளோ பேண்ட்வித் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்ல ஸோ நம்மளுக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் டு செட், அது பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? பட் இங்க நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிட்ல நம்ம சொல்றோம், பிட்ஸ் பர் செகண்ட்ல சொல்றோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பேண்ட்வித் த நம்பர் ஆஃப் bits per second that a channel or a link or even a network, so network na entire network can transmit. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ எ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் கேபிள் ஆர் ஈத்தர்நெட் நெட்வொர்க் வித் பேண்ட்வித். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் நெட்வொர்க் அப்படிங்கிறது வித் பேண்ட்வித் ஆஃப் 6 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எப்படின்னா 100 Mbps. ஸோ இப்போ நம்மளுக்கு நீங்கள் டெஃபினட்டாக இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பீடு அப்படின்னு கேட்டாங்க ஸோ 100 GHz சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ 10 Mbps ஸ்பீடில் நம்மளுக்கு கிடைக்குது. அதெல்லாம் 50 Mbps 100 Mbps அது ஸ்பீடு, அதாவது ரேட் ஆஃப் டேட்டா ஓவர் அ செகண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் பிட்ஸ், how many number of bits per second that a channel or link or even entire network can transmit your data. ஓகேங்களா? அப்போ பேண்ட்வித். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரவுட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு மோடம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எவ்ரி டிவைசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேண்ட்வித் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேபி இப்போ ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 Mbps ஸ்பீடு தான் வந்து 10 Mbps தான் வந்து அது வந்து ஸோ மேக்ஸிமம் அதோடைய கெப்பாசிட்டிங்கிறது அதோட பேண்ட்வித் அப்படின்னா ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அந்த பர்டிகுலர் மோடம் கனெக்ட் பண்ணும்போது ஸோ மேக்ஸிமம் டேட்டா ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 10 Mbps வரைக்கும் தான் இருக்கும். ஈவன் அவர் நெட்வொர்க் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 Mbps இருந்தாலும் ஸோ அப்போ இது என்னன்னா சேனல், இது மெயினா வந்து இங்க பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து நம்ம எதோட பேஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா த சேனல் or the device, not our device, that is common device which அதாவது channel or link or even any network is capable of transmitting. ஓகேங்களா? அப்ப இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ இங்க ஒரு சேனல் is there, or channel or this is link whatever it is. ஓகேங்களா? இப்போ பேண்ட்வித் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 100 Mbps அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 100 Mbps அப்படின்னா என்னன்னா ஒன் செகண்டுக்கு வந்துட்டு ஸோ 10⁸ bits per second, bits not bits per second. ஸோ ஒரு செகண்டுக்கு 10⁸ பிட் வந்துட்டு திஸ் பர்டிகுலர் சேனல் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ ஒரு செகண்டுக்கு 10⁸ பிட்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட். ஓகேங்களா? அப்போ 100 Mbps அப்படின்னா 100ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10⁻², மெகாங்கிறது 10⁻6. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்துட்டு 10⁸ பிட்ஸ் வந்துட்டு கேப்பபிள் ஆஃப் தட் a channel or link or even a network is capable of transmitting a data of 10⁸ bits within a second. ஓகேங்களா? with bandwidth of 100 Mbps. ஓகேங்களா? அப்ப இதுதான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா பேண்ட்வித் அப்படின்னு சொல்றோம். சரி, பேண்ட்வித் அப்படிங்கறத சிம்பிளா இது என்ன சொல்லலாம் அப்படின்னா அவைலபிள் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்துட்டு இது கேப்பபிள். See, it is not sending actually. இப்போ நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு வந்துட்டு 10⁸ பிட்ஸ் நான் சென்ட் பண்ணல, பட் கெப்பாசிட்டி இருக்கு நான் சொல்றேன். See, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் பாட்டில் அப்படின்னா 1 liter அப்படின்னா it is not having 1 liter of water, it is capacity. I am purchasing 1 liter of water bottle from the shop அப்படின்னா so அப்போ 1 literங்கிறது என்னங்க, அவங்க 1 liter of water it is they are not providing, just they are giving a capacity of water bottle with 1 liter. ஓகேங்களா? அப்போ capacity is different and I am taking. அப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/2 liter of water bottle ஃபார் டிராவலிங் பர்பஸ்க்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னா I want to purchase 1/2 liter of water bottle. இப்போ இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 liter of water
bottle I'm having, but regular வந்து பாத்தீங்கன்னா நான் half liter of water bottle தான் நான் யூஸ் பண்றேன் for traveling or from taking from one place to another place அப்படின்னா efficiency அப்படிங்கிறது 50%. அப்போ ஏன்னா why you are using half liter of water in 1 liter of water bottle? ஓகேங்களா. ஸோ அதாவது வேஸ்டிங், அதாவது நம்மளுக்கு சார் அதில் என்னங்க வேஸ்டிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பேக்ல டிராவல் பண்ணுறீங்க, இப்போ half liter ஆஃப் வாட்டர் பாட்டில் அப்படின்னா உங்களுக்கு அதோடைய சைஸ் சின்னதாக இருக்கும், உங்களுக்கு ஈஸி ஒரு போர்ட்டபுளாக இருக்கும், கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணலாம். அப்போ அன்னெசரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ நம்மளுக்கு டிராவலிங்க்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் ஈஸியாக சார் 1 liter ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேபி இப்போ 1 liter தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன்னா 5 liter ஆஃப் ஒரு கேன் வந்து நான் எவ்ரி டைம் நான் வந்து கேரி பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ இது எதுக்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, கெப்பாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஐ எம் யூசிங் ரெகுலர்லி. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க பேண்ட்வித் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவைலபிள் கெப்பாசிட்டி ஃபார் a சேனல். ஓகேங்களா. அப்போ தட் பர்டிகுலர் சேனல் இப்போ கேப்பபிள் ஆஃப் 100 Mbps அப்படின்னா தட் பர்டிகுலர் சேனல் இஸ் ஹேவிங் 10 power 8 bits per second. ஓகேங்களா. அப்போ இது எப்படி நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னா அவைலபிள் கெப்பாசிட்டி, பேண்ட்வித் இஸ் நத்திங் பட் அவைலபிள் capacity. So bandwidth is nothing but available so capacity. I think இப்போ இதோட explanation is completed. Bandwidth அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இதோட டெஃபினிஷன் எங்கேயுமே நான் சொல்லலை. கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் த டெஃபினிஷன் ஆஃப் பேண்ட்வித். ஓகேங்களா. ஸோ டெஃபினிஷன், ஸோ பேண்ட்வித் உடைய டெஃபினிஷன். ஸோ இப்போ தான் நான் உங்களுக்கு பேண்ட்வித் உடைய டெஃபினிஷனை நான் எழுதுறேங்க. ஸோ பேண்ட்வித் ஆஃப் டெஃபினிஷன் ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்களே பாருங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் கரெக்டான்ட்டு, டெஃபினிஷன் இஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா transmitted over a channel in a single unit of time is called bandwidth. See, maximum amount of data transmitted over a channel. See, எவ்வளோ maximum data ஒரு பர்டிகுலர் டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேண்ட்வித் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 100 Mbps அப்படின்னா அப்போ ஒரு செகண்டுக்கு ஓகேங்களா. ஸோ ஐ கேன் டிரான்ஸ்மிட் 10 power 8 bits. ஸோ இந்த 10 power 8 bits அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ். ஸோ இப்போ சார் இப்போ நான் இல்லை 1 செகண்டுக்கு நான் 10 power 10 bit நான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா. இது 10 power 8 தான் மேக்ஸிமம். சார் அப்போ அதோட லெஸ்ஸா டிரான்ஸ்மிட் பண்ணலாமா? டெஃபினட்டா இட்ஸ் பாசிபிள். 10 power 7 bit டிரான்ஸ்மிட் பண்ணலாம், 10 power 5 bit நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணலாம். சரி, அதாவது 1 liter ஆஃப் வாட்டர் பாட்டில் நீங்க 1 liter கேரி பண்ணலாம், half liter கேரி பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கேரி 2 liter ஆஃப் வாட்டர் பாட்டில். ஜஸ்ட் அதுதான் டெஃபினிஷன். ஓகேங்களா. சரி, ஒரு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சேனல்ல ஸோ நம்மளுக்கு வந்து பேண்ட்வித் வந்து பாத்தீங்கன்னா 100 Mbps அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ வி கேன் டிரான்ஸ்மிட் ஸோ 1 செகண்டுக்கு ஸோ 10 power 8 bits. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அவைலபிள் கெப்பாசிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் அவர் அவைலபிள் கெப்பாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ செகண்ட் டெஃபினிஷன். ஸோ இது ஒரு பேராமீட்டருங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சேனல் வித் ரெஸ்பெக்ட் டு சேனல் ஆர் லிங்க் ஆர் மீடியம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடா அந்த டேட்டா இருக்கு, இல்லை நீங்க எவ்வளோ டேட்டா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஆன் பேசிஸ் ஆஃப் பேண்ட்வித் வி கேன் டிஃபைன். ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் இன் தி நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த்ரூபுட். ஐ திங்க் இதுல எந்த டவுட் இருக்காது இல்லைங்களா. ஸோ அவைலபிள் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் பேண்ட்வித். So next one, second, so bandwidth is completed. So bandwidth, so notation வந்து பாத்தீங்கன்னா so simply BW or B whatever it is. Okay, so throughput. So next one, mostly throughput அப்படிங்கிறது நம்ம வேற எந்த சப்ஜெக்ட்லயுமே எங்கேயுமே நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா. பட் ஆனா டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் கேள்விப்பட்டிருப்போம், டேட்டா ரேட். ஓகேங்களா. ஸோ டேட்டா ரேட்,
சரி, ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ த்ரூபுட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா த்ரூபுட் அப்படிங்கிறது திஸ் இஸ் ஒன் பேராமீட்டர். இது வரைக்கும் அந்த பேராமீட்டர் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்லையுமே நம்ம அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் டேட்டா ரேட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ த்ரூபுட்டுக்கும் டேட்டா ரேட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெஃபினேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் So it is a measure of how fast data can be sent successfully on a network. Okay, so it is a measure of how fast data can be sent, okay, successfully on a network. See, for example, this detailed explain பண்றப்ப. So okay, see already நம்ம என்ன பண்ணிட்டோம். So channelனா என்ன? So அந்த சேனல்ல வந்துட்டு so bandwidth அப்படினு ஒன்னு இருக்கு. So அந்த bandwidth அப்படிங்கிறது 100 Mbps. So ஒரு செகண்டுக்கு so 10^8 bits வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம். ஓகேங்களா? So இதுதான் let it be ஒரு sender. ஓகேங்களா? ஸோ சென்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட்டா வந்து பிரசன்ட் இன் த சென்டர் சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த சென்டர் ஐ எம் டிரான்ஸ்மிட்டிங் எ டேட்டா இன் டு த நெட்வொர்க். சி நெட்வொர்க் அப்படிங்கிறது மேபி அது ஒரு சேனலோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்தோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்றேன்னா அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஹவு ஃபாஸ்ட் the data can be sent successfully on a network அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன பண்ண அந்த டேட்டாவோட ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ டேட்டா ஸ்பீடு. ஸோ டேட்டா ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 Mbps அப்படிங்கிற ஸ்பீட்ல ஸோ ஹவு ஃபாஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து நான் எவ்வளவு ஸ்பீட்ல நான் டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா 1 Mbps ஸ்பீட்ல நான் டிரான்ஸ்மிட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 1 Mbps அப்படிங்கிறத நம்மளுக்கு த்ரூபுட். சி ஐ எம் புட்டிங் த டேட்டா ஆன் த சேனல் வித் சம் ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ அந்த அதாவது ஸ்பீட் அப்படிங்கிறத விட ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். see available capacity now utilized capacity. I am utilizing the data with the rate of 1 Mbps. ஓகேங்களா? ஸோ data rate. okay, see throughput see bandwidthக்கும் throughputக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் அதுக்கான டிஃபரன்ஸா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்களேன். the bandwidth அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is a potential measurement of a link. potential அப்படிங்கிறது available capacity தான் potential measurement அப்படின்னு நம்ம சொல்றோம். available capacity இதெல்லாமே டெக்ஸ்ட் புக்ல வந்து கொடுத்திருக்கிறது. ஓகேங்களா? சோ நான் உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் டேர்ம் வந்து available capacity. linkனா நமக்கு சேனல். see bandwidth அப்படிங்கிறது it is available capacity of a channel, whereas the throughput அப்படிங்கிறது is an actual measurement of how fast we can send the data. Okay, that's actual measurement of we can send the data. Okay, see appo ipo eppadi sollana see assume a link. So for example, assume a link. So link na already உங்களுக்கு தெரியல சேனல்ல தான் நம்ம லிங்க் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? so assume a link with bandwidth of b bits per second. So b is just over any constant and throughput as t bits per second அப்படினா then t அப்படிங்கிறது எப்பவுமே வந்து என்னவா இருக்கும் அப்படினா so less than b. ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லீங்களா? so நிறைய எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். available capacity la neenga maximum vandu pathina
ஸோ ஈக்குவல் டு கூட வரலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி ஈக்குவல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ த்ரோபுட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது ஸோ கிரேட்டர் தென் த்ரோபுட் ஓகேங்களா. ஸோ த்ரோபுட்ங்கிறது ஆக்சுவல் மெஷர்மெண்ட். சி நீங்கள் வந்து என்னன்னா 1 Mbps நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ 10 Mbps 100 Mbps பட் நாட் மோர் தென் தட் ஓகேங்களா. ஸோ த்ரோபுட் அப்படிங்கிறது சி ஆக்சுவல் மெஷர்மெண்ட் ஆஃப் how fast we can send the data. See, அப்படிங்கிறது அப்ப ஏன் சார் இங்க டேட்டா ரேட் சொன்னீங்க? ரேட் ஆஃப் டேட்டா, how fast I am sending the data, data rate of data, speed of data ஓகேங்களா. ஸோ ஸ்பீட் ஆஃப் டேட்டா இன் த சேனல் லிங்க் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஸ்பீட் ஆஃப் டேட்டாவும் பேண்ட்வித்தும் வந்துட்டு ஸோ எப்பவுமே வந்துட்டு என்னவாங்க இருக்கணும், ஸோ சிமிலரா இருக்கலாம் பட் லெஸ் தெனா இருக்கலாம் பட் கிரேட்டர் தெனா இருக்க முடியாது. அவைலபிள் கெப்பாசிட்டிக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ நம்ம டேட்டா வந்து நம்ம ஃபாஸ்டா சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ சிம்பிளா வந்துட்டு இன்னொரு டெஃபினேஷன் நான் உங்களுக்கு சொல்றேங்க. த்ரோபுட்டுக்கான டெஃபினேஷன், ஒன் மோர் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் டேட்டா பிட்ஸ் யூ ஹேவ் சென்ட் இன் அ பர்டிகுலர் ஸ்பேன் ஆஃப் டைம் இஸ் கால்ட் த்ரோபுட். See how many number of data bits you have sent in a particular span of time, a particular that is per second. அதாவது so I will write it that. So number of data bits. So you have see நிறைய definition, நிறைய points நான் சொல்றது இன்னும் better understanding காகுங்க ஓகேங்களா. So not to confuse, for getting better clarity I am giving some more points in order to understand it clearly ஓகேங்களா. But number of data bits you have sent in a particular span of time ஓகேங்களா. ஸோ how many number of data bits you have sent in a particular span of time அப்படிங்கிறத தான் என்ன பேராமீட்டரால நம்ம கால்குலேட் பண்றோம்னா ஸோ த்ரூபுட் அப்படின்னு நம்ம சொல்றோம். த்ரூபுட் that is nothing but see how, per second ஓகேங்களா, ஒரு செகண்டுக்கு how many data bits ஓகேங்களா. ஸோ டேட்டா பிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். see ஒவ்வொரு டேட்டா பிட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்ல ஒவ்வொரு நேம்ல நம்ம கால் பண்ணுவோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். see ஜஸ்ட் இங்க வந்து டேட்டாங்கிறது இன்ஃபர்மேஷன், மெசேஜ், சம் பிட்ஸ் ஓகேங்களா. ஸோ த்ரோபுட் அப்படிங்கிறது see per second how many data bits are sending or we can able to transmit ஓகேங்களா. ஸோ அது அந்த பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் ஓகேங்க. இந்த த்ரோபுட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சார் ஏன் இப்ப அவைலபிள் பேண்ட்வித் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 100 Mbps நம்ம சொன்னோம்ல, ஏன் 100 Mbpsலயே நம்ம வந்துட்டு 100 Mbpsலயே நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம்ல ஓகேங்களா. ஏன் 100க்கு மேல போறது இல்ல, 100க்குள்ள ஏன் வந்துட்டு எவ்ரி டைம் we are fixing the throughput அப்படிங்கிறது இட்ஸ் a parameter but it is limited by ஓகேங்களா. so it is limitedனா it is restricted by the throughput அப்படிங்கிற பாராமீட்டரை என்னென்ன பேராமீட்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், லிமிட் பண்ணும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இட் இஸ் லிமிட்டட்னா உங்களுக்கு அது புரியுது இல்லைங்க, லிமிட்டட்னா ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இட் இஸ் லிமிட்டட் பை, ஏன்னா இந்த பேராமீட்டர் அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா இப்போ த்ரோபுட் வந்துட்டு பேண்ட்வித்துக்குள்ள தான் நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு லிமிட், அவரோட ஒரு லிமிடேஷன். அதாவது இப்போ பேண்ட்வித் வந்து 10 Mbpsனா த்ரோபுட் வந்து இட் ஷுட் நாட் பி மோர் தென் 10 Mbps. ஸோ இட் இஸ் லிமிட்டட் பை பேண்ட்வித். பேண்ட்வித் எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்க ஒரு சென்டர்ல இருந்து ஒரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு த்ரோ பண்றோம், we are throwing the data into the channel அப்படின்னா we have to check how the not how, what is the bandwidth of the channel. இப்போ bandwidth வந்து 1 Mbps தான் வெச்சுங்க, 1 Mbps அப்படின்னா அப்போ bandwidth வந்து 1 Mbps தான் அப்படின்னா throughput வந்து பாத்தீங்கன்னா it should be less than bandwidth தான் இருக்கணும். அப்போ இது இஸ் லிமிட்டட் பை bandwidth. சரி, அப்ப பேண்ட்வித் மட்டும் தான் இது லிமிட் பண்ணுமானா அப்படி கிடையாதுங்க. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இதுவும் क्वेश्चनல கேட்பாங்க. சோ இட் இஸ் லிமிட்டட் பை பேண்ட்வித் அண்ட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ டெஃபினட்டா வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் அந்த எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டேட்டா வந்து ஒரு சேனல்ல வந்துட்டு ப்ரோபகேட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா டெஃபினட்டா தேர் இஸ் a possibility of addition of noise ஓகேங்களா. ஸோ அது வந்து ஷெனான்ஸ் லிமிட் அண்ட் ஷெனான்ஸ் கெப்பாசிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறது எல்லாமே வந்துட்டு ஸோ அது நம்ம ஃபர்தரா வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்லையும் பார்த்துருப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறதும் வந்துட்டு ஸோ த்ரோபுட் அப்படிங்கிறத லிமிட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட் எவர் த ஹார்ட்வேர் வி ஆர் யூசிங், ஹார்ட்வேர் யூஸ்ட். அப்போ த்ரோபுட் அப்படிங்கிறது நீங்க என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்றீங்கிறது பொறுத்தும் அந்த ஸ்பீட் ஆஃப் த டேட்டா இன்டு த சேனல் வந்துட்டு
டிட்டர்மைன் பண்ணும், டிஃபைன் பண்ணும், ஓகேங்களா, கண்ட்ரோல் பண்ணும், லிமிட் பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ஓகேங்களா. அப்போ இந்த த்ரோபுட் அப்படிங்கிற பேராமீட்டர் என்னென்ன பேராமீட்டரால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்னா பேண்ட்வித், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அண்ட் வாட் எவர் த ஹார்ட்வேர் வி ஆர் யூசிங், ஓகேங்களா. ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் பட் இப்போ நம்மளுக்கு த்ரோபுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமமா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா மேக்சிமம் வந்து அதாவது எஃபிஷியன்டா ஃபார் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்மிஷன். எப்பவுமே வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் நம்மளுக்கு பேண்ட்வித் அலோகேஷன் வந்துட்டு ஒரு 1 Mbps அப்படின்னா நீங்க 1 Mbps டேட்டா வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அது வந்து எஃபிஷியன்சிங்கிற ஒரு பேராமீட்டர். பட் அது மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் ஆனால் எஃபிஷியன்ட்டும் கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா you have to for example okay so example வந்து பாத்தீங்கன்னா இப்ப bandwidth அப்படிங்கிறது 100 Mbps நம்ம எடுத்துக்குவோம். 100 Mbps. இப்ப டேட்டா ரேட், டேட்டா ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா so data அப்படிங்கிறது so 50 Mbps ல தான் நீங்க என்ன பண்றீங்க, டிரான்ஸ்மிட் பண்றீங்க. so data at a speed of 50 Mbps into the channel of 100 Mbps அப்படின்னா so only 50% of bandwidth only 50% of bandwidth is utilizing. Only 50% of bandwidth is utilizing. அப்போ எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா so 50%. இந்த எஃபிஷியன்ட் அப்போ என்னன்னா நீங்க வந்துட்டு டேட்டாவோட ஸ்பீடை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். there is a capacity is there, ஓகேங்களா. ஸோ அப்போ in order to அப்போ வந்து என்னன்னா that means maximum bandwidth must be used. எப்பவுமே வந்துட்டு ஏன்னா bandwidth wastage வந்து எங்கேயுமே வந்து so it is not it is not என்ன சொல்லலாம்ங்க, ஏன்னா bandwidth அப்படிங்கிறது it is very very important parameter. It has to be utilized properly. We should not waste the bandwidth, ஓகேங்களா. ஸோ அப்போ bandwidth வந்துட்டு 50% utilization efficiency அப்படின்னா அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா we must create data, okay, we must create a data in order to utilize the maximum bandwidth. அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க so 50 Mbps டேட்டாவை வந்து 100 Mbps நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாவோடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேங்களா. that much of availability of bandwidth is there. so சிம்பிளா இதுதான், இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ். பட் எங்கேயுமே வந்து இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் வந்து எப்போ, அதாவது எஃபிஷியன்சி வைஸ் பார்க்கும்போது ஸோ நீங்க வந்துட்டு டேட்டா ரேட் வந்து எவ்வளவோ அதுக்கு வந்து அதை வந்து பேண்ட்வித் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ பேண்ட்வித் கூட ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்தால் தான் அது வந்து எஃபிஷியன்ட் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு 100 Mbps ஆஃப் சேனல் எடுத்துட்டு நீங்க ஒரு 1 Mbps ஆஃப் டேட்டா நீங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம்லயும் இதுதான் சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்லயும் அதே கான்செப்ட் தான். த்ரோபுட்ங்கிறது ஸோ வி ஹேவ் எக்ஸ்பிளைன். ஓகே, வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேட்டன்சி, ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஒன் லேட்டன்சி. சிம்பிளா வந்துட்டு பாத்தீங்கன்னா த்ரோபுட் அப்படிங்கிறது டேட்டா ரேட் அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அது வந்து சிமிலர் நேம் தான். பட் ஆனா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல த்ரோபுட் அப்படின்னு தான் கொஸ்டின் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து லேட்டன்சி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிலே அப்படின்னு சிமிலர் நேம் வந்து பாத்தீங்கன்னா டிலே. ஸோ லேட்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா ஸோ டிலே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளா நம்ம எப்பவுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன் பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து ஒரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு ஸோ நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ இப்போ நீங்கள் இங்கே சென்ட் பண்ணீங்க, இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், நோ டிலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ நோ டிலே. ஸோ நோ டிலே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டிரான்ஸ்மிட்டிங் எ டேட்டா ஃப்ரம் த சென்டர் சைட், ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மைக்ரோ செகண்ட், ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் டைம் மேபி இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா லாஜிக் கேட்லயும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு ஸோ ஏ ஓகேங்களா. ஸோ இன் ஈச் அண்ட் எவ்ரி லாஜிக் கேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் டிலே, ஓகேங்களா. ஸோ டிலேங்கிறது தட் பர்டிகுலர் டைம் டேக்கன் பை தட் பர்டிகுலர் கேட் ஆர் பர்டிகுலர் பாத் இன் ஆர்டர் டு டிரான்ஸ்மிட் ஃப்ரம் இன்புட் டு அவுட்புட், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா ஸோ அப்போ டைம் கன்சியூம் பை தி பர்டிகுலர் கேட். ஸோ எப்படி நம்ம டிஜிட்டல் லாஜிக்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேட் அப்படிங்கிறது கன்சியூம் பண்றதை நம்ம டிலே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சோர்ஸ்ல இருந்து ரிசீவர், அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், சென்டர் டு ரிசீவர் ஒரு டேட்டாவை நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா நோ டிலே அப்படிங்கிறது எங்கேயுமே நம்மளுக்கு பாசிபிள். வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். தட் இஸ் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் டிலே வந்துட்டு டெஃபினட்டாக இருக்கும். அந்த டிலே எதனால நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரம் சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு ஒரு டேட்டாவை நீங்க டிரான்ஸ்மிட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா ப்ராக்டிகலா சம் டிலே பாசிபிள். அந்த டிலே வந்து எதனால அக்கர் ஆகுது, அந்த டிலே என்னென்ன டைப் ஆஃப் டிலே அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ லேட்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா total time taken for sending a complete message from source to destination or sender to receiver, whatever it is. Destination is called latency, or simply we can call this as delay. See, delayங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. See, என்னன்னா total time taken by the message for sending from source to destination or sender to receiver, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோங்க, டிலேன்னு சொல்றோம். அந்த டிலேல வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிலேஸ் ஆர் பாசிபிள். ஓகேங்களா? இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் so latency. I think that the definition ஈஸியா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். So ஓகேங்களா? See, total time consumed by the message by sending from sender to receiver. இப்போ latency இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கிறோம். ஏன்னா இந்த பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராட்லி வி கேன் சே சம் அமௌண்ட் ஆஃப் டிலே இஸ் பாசிபிள். ஸோ அந்த டிலே வந்து என்னென்ன டைப் ஆஃப், அந்த டிலே வந்து எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், ஸோ அந்த டிலே எதனால் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ லேட்டன்சி கம்ப்ரைசஸ் ஆஃப் 4 different delays. Latency comprises of 4 different delays. So they are propagation delay or propagation time, B transmission time. So time nala undha, so delay nala undha, already I have explained. So queuing time, so D processing time. So இது என்னங்கிறது ஒன் பை ஒன்னாவே நான் உங்களுக்கு so with definition and its example I will explain. ஓகேங்களா? So first one, A propagation time, so TP. ஓகேங்களா? So propagation time அப்படிங்கிறது so TP. So first definition என்னங்கிறது பார்க்கலாம். The time required for a bit, so for a bit ங்கிறது data or message. Okay, the time required for a bit of data to travel from the source to the destination is called propagation time, that is TP. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் இஸ் ஹியர். ஓகேங்களா? ஸோ சென்டர் இஸ் ஹியர், ஸோ திஸ் இஸ் ரிசீவர். ஓகேங்களா? ஸோ சென்டர் இஸ் ஹியர் அண்ட் ரிசீவர். ஸோ டோட்டல் டைம் taken, see the time required for message, whatever it is, bit or data, whatever, to travel from source to destination. So in the time taken by message, ஓகேங்களா? ஸோ டு ட்ராவல் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஸோ இதுதானே டிலே நீங்கள் சொன்னீங்க, பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொன்றும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி, ஓகே. ஸோ த டைம் 1 minute ப்ளீஸ். ஸோ 1 minute
So the time required for a bit or data to travel from the source to destination. So இந்த distance தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம TP அப்படின்னு நம்ம சொல்றோம். See notation வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பட் நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு நோட்டேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ப்ரொபகேஷன் டைம். ஓகேங்க, அப்போ ப்ரொபகேஷன் டைமுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ப்ரொபகேஷன் டைம் அப்படிங்கிறது, so please listen, if you have any doubt I will explain. Okay, so one by one நம்ம பார்க்கலாம். So propagation time, that is TP அப்படிங்கிறது. see இப்போ இங்க பாருங்க, so இந்த டைம் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணலாம்னா total distance from source to destination. ஓகேங்களா, so source to destination, so this is distance and how much speed. see the just வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு velocity is equal to so distance by time. so இதே ஃபார்முலா தாங்க. ஓகேங்களா, அப்போ டைம் வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேங்களா, அப்போ ப்ரொபகேஷன் டைம் வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ப்ரொபகேஷன் டைம்னா டிஸ்டன்ஸ் பை ப்ரொபகேட்டிங் ஸ்பீட், ப்ரொபகேஷன் ஸ்பீடு. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து எவ்வளோ ஸ்பீடில் ப்ரொபகேட் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ரொபகேஷன் டைம் வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ் பை, ஸோ இது எப்படி நம்ம ஃபார்முலாவை சொல்லுவாங்க, ஸோ டி பை வி. ஓகேங்களா, ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஸோ டிபி அப்படிங்கிறது ஸோ டி பை வி. ஸோ இந்த ஃபார்முலா மேபி டைரெக்டாக இப்போ ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா ஃபார்முலா மட்டும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொபகேஷன் டைம், ப்ரொபகேட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். சார் இது எப்பவுமே சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் தான் இருக்குமா அப்படின்னா அப்படியும் இது வந்து ஜென்ரலான ஒரு ஃபார்முலா, ஜென்ரலான ஒரு கான்செப்ட். சி இன் சம் கேசஸ்ல வந்து எப்படியும் வரும் அப்படின்னா சி லெட் இட் பி திஸ் இஸ் அ சோர்ஸுங்க. ஸோ திஸ் இஸ் அ சோர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரவுட்டர் வில் பி தர். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு டேரெக்டாக இன்டர்மீடியேட்ல வந்துட்டு சோ மெனி டிவைசஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா லெட் இட் பி திஸ் இஸ் நோடு 1, ஸோ திஸ் இஸ் நோடு 2, திஸ் இஸ் நோடு 3. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம ஸோ நோடாக கன்சிடர் பண்ணும்போது நோடு 3, ஸோ திஸ் இஸ் நோடு 4. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்ல கன்சிடர் பண்ணும்போது இதுக்கு ஒரு ப்ரொபகேட்டிங் டைம் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ லெட் இட் பி ஸோ திஸ் இஸ் ஹேவிங் ப்ரொபகேஷன் டைம் 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபகேஷன் டைம் 2 இருக்கும். ஸோ இங்கே ஒரு ப்ரொபகேஷன் டைம் 3 இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ப்ரொபகேஷன் டைம் டேக்கன் ஃப்ரம் நோடு 1. நோடு 1 தான் நம்மளுக்கு சென்டர் அண்ட் நோடு 4 தான் நம்மளுக்கு ரிசீவர் அப்படின்னா ஸோ இப்படி. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் டைம்ங்கிறது வந்துட்டு between one node to another node, what is the distance and what is the propagating speed அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம propagation time நம்ம calculate பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா, kindly make a note of this. see அதாவது propagation timeனாலே வந்துட்டு distance by speedங்க. ஓகேங்களா, ஸோ propagation time அப்படின்னாலே ஸோ distance by speed. so once again so I will consolidate. ஓகேங்களா, ஸோ propagation time அப்படிங்கிறது see amount of time taken for propagation of a bit from source to destination on a link is called, so this is the propagation time. so இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா so distance is very very important. so distance is important. okay, so distance is important. so see once the data is in communication line அப்படின்னு வெச்சுக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா so sender, this is a receiver. இப்போ டேட்டா வந்துட்டு so communication lineல இருக்கு அப்படின்னா, communication lineல linkல இருக்கு அப்படின்னா so it will take some time to carry the bits all the way from source to destination. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் சென்டர்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த டேட்டா இங்கே இருக்கு அப்படின்னா இந்த டேட்டா இங்கிருந்து இங்கே போகணும்னா இது ஏன்னா இந்த டேட்டா இப்போ எங்க இருக்குங்க லிங்க்ல இருக்கு. அப்போ ஆல் த வே ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் இந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா ஓகேங்களா, ஹவு மச் டைம் டேக்கன் அப்படின்னா ப்ரொபகேஷன் டைம், தட் இஸ் it will take some time. okay, that time is called as a propagation time from source to destination. okay, or from one node to another node. ஏன்னா எல்லா டைமே வந்துட்டு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் சொல்ல மாட்டோம். ஏன்னா சம் ப்ராப்ளம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கும் கூட கேட்பாங்க. இன்டர்மீடியேட்ல வந்து பாத்தீங்கன்னா so many nodes are there. so I think நான் உங்களுக்கு சேம் டெஃபினிஷன் in another way I have explained. இப்போ propagation time அப்படிங்கிறது so it is very important. so I have completed the explanation. ஓகேங்களா, so formula is important, so definition is important. ஓகேங்களா, so this is very very important. so next one, transmission time. so B
So transmission time. See, propagation time and transmission time ரொம்ப important. Formula is important. Problems கேட்பாங்க இல்லைன்னா direct formula கேட்பாங்க. ஓகேங்களா? So mostly delayல வந்து பாத்தீங்கன்னா the first ரெண்டு delay ரொம்ப importantங்க. This will play an important role. But இந்த ரெண்டு delay வந்து பாத்தீங்கன்னா very very ரொம்ப less time தான் எடுத்துக்கும். Less delay தான் எடுத்துக்கும். But mostly the last two delay வந்து பாத்தீங்கன்னா almost neglected. Almost வந்து நம்ம neglect பண்ணிடலாம். ஓகேங்களா? So அதனால பெரிய ஒரு impact இருக்காது. But propagation டைமும் டிரான்ஸ்மிஷன் டைமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு நீங்க லேட்டன்சி, அதாவது ஒரு டிலே நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்றீங்க, ஒரு பாராமீட்டர் வந்துட்டு நம்ம ஒரு மெசேஜ் வந்து ஒன் பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து அனதர் பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, ஸோ ப்ரொபகேஷன் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கண்டிப்பா எடுத்துக்கும். அதாவது ப்ரொபகேஷன் டைம்ங்கிறது நம்மளுக்கு இருக்கும், டிரான்ஸ்மிஷன் டைம்ங்கிறது இருக்கும். ப்ரொபகேஷன் டைம் வந்து எவ்வளவுங்க இருக்கும், தட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் அதிகமானா ப்ரொபகேஷன் டைம் அதிகமாகும். ஸோ ஸ்பீட் அதிகமான டைம் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ ப்ரொபகேஷன் ஸ்பீடு, அப்போ அது ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் டைம்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் த டெஃபினிஷன் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். The time taken to transmit a bit or data or packet. So இதெல்லாமே another name for message. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ டைம் டேக்கன் டு டிரான்ஸ்மிட் a bit or data or packet or whatever it is. So that is from the host to the transmission medium. Transmission medium is called, very very important parameter, is called transmission time. See, இதுல வந்து என்ன பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, the time taken to transmit from host to transmission medium. See, அப்படின்னா என்னன்னா, see, let it be this is a sender. ஓகேங்களா? ஸோ இதுதான் சென்டர். ஸோ இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு ஒரு மோடம். ஸோ மோடம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் அ கம்யூனிகேஷன் லிங்க். ஸோ இந்த கம்யூனிகேஷன் லிங்க் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ ஏன்னா இந்த பர்டிகுலர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஹோஸ்ட். எப்போ? when it is connected to internet. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எங்கெல்லாம் இந்த ஹோஸ்ட் அப்படிங்கிற நேம் வந்து அந்த டேர்ம் யூஸ் பண்றோமோ, பட் தட் பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஆர் தட் பர்டிகுலர் டிவைஸ் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம். டிரான்ஸ்மிஷன் மீடியம். இப்போ இந்த சோர்ஸ் சென்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ டேட்டா வந்துட்டு கம்யூனிகேஷன் லிங்க்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ திஸ் பார்ட். அப்போ the time taken so bits, or data whatever it is, so are transmitted through modem. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ், ஸோ அதாவது வித் த ஹெல்ப் ஆஃப் மோடம் த டேட்டா இஸ் பீயிங் டிரான்ஸ்மிட்டட் டு த மீடியம். அப்போ இந்த டைம் டேக்கன் பை த டைம் டேக்கன் இந்த ஹோஸ்ட்ல இருந்து, ஓகேங்களா, இந்த ஹோஸ்ட்ல இருந்து இந்த கம்யூனிகேஷன் லிங்க்குக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸோ டிரான்ஸ்மிஷன் டைம். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்மிஷன் டைம் அப்படிங்கிறது the time taken to transmit a bit from host to transmission medium. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ டிரான்ஸ்மிஷன் டைம். டிரான்ஸ்மிஷன் டைம் அப்படிங்கிறது ஸோ எவ்வளோ டைம் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா ஸோ இதோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெசேஜ் சைஸ் பை பேண்ட்வித். message size by bandwidth. So அதாவது length of the data நம்ம சொல்லுவோம். message size or length of the data.
எவ்வளோ டைம்ல வந்துட்டு அந்த பர்டிகுலர் லிங்க்கு வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகணும் வித் த ஹெல்ப் ஆஃப் லென்த் ஆஃப் த டேட்டா பை பேண்ட்வித். ஓகேங்களா. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது that is resources, that is bandwidth அப்படிங்கிறது the modem and whatever the, ஏன்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவைலபிள் கெப்பாசிட்டின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேண்ட்வித்தில் ஸோ அது வந்து நம்ம மெசேஜ் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதோட டைம் வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் டைம். ஸோ இதோடைய சிம்பிள் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெசேஜ் லென்த் பை பேண்ட்வித். ஸோ லென்த் பை பேண்ட்வித். ஓகேங்களா. Once it is transmitted onto the communication link, then data transmission on a cable. See, அப்போ இங்க பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் சார், எல்லாமே டிரான்ஸ்மிட் தானே நடக்குது. ஓகேங்களா. ஸோ இங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா once it is transmitted onto the communication link, ஓகேங்களா, once it is transmitted onto the communication link or cable or whatever it is, then data transmission on a cable is called propagation. Until the message transmission is called as transmission. Until the message உடைய movement வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா transmission சொல்லுவோம். Once it is transmitted, so this point is, so ஏன் சார் இதை வந்து ரெண்டு நேம்ல சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா so two names, so transmission, ஏன்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா ரெண்டுமே சிமிலரா தான் நமக்கு. so propagation, ஓகேங்களா. So transmission அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும், not in all the places. See, transmission அப்படிங்கிறது so host to communication link. So data வந்துட்டு data moves from host to communication link வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நேம்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா transmission அப்படின்னு நம்ம சொல்றோம். So once it is transmitted, to the communication link or cable or whatever it is, then data transmission is called propagation. Very very important. இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கு எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ ப்ரொபகேஷன் என்ன, டிரான்ஸ்மிஷன் என்ன, ரெண்டுமே வந்துட்டு சிமிலராக தான் நம்மளுக்கு மீனிங் வைஸ் நம்மளுக்கு தெரியும். பட் இங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொபகேஷனுங்கிறது எங்க கன்சிடர் பண்றாங்க, டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது எங்க கன்சிடர் பண்றாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் டேக்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இதுல எந்த டைம் அதிகமா இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொபகேஷன் அதிகமா இருக்கும். ஸோ டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சோர்ஸ்ல இருந்து இப்போ இங்க ஒரு மோடம் இஸ் தேர், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க வந்து கம்யூனிகேஷன் லிங்க், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி திஸ் இஸ் ரிசீவர், திஸ் இஸ் சென்டர், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம் மோடம் ரவுட்டர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸோ திட் இஸ் டிரான்ஸ்மிஷன் டைம், ஸோ திஸ் இஸ் ப்ரொபகேஷன் டைம். அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன் ப்ராக்டிக்கல் சினாரியோ ஸோ எப்பவுமே வந்துட்டு ப்ரொபகேஷன் டைம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் டிரான்ஸ்மிஷன் டைம். ஸோ திஸ் பாயிண்ட்டும் நம்மளுக்கு கேட்போம், இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. See, actually transmission time அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so very important என்னன்னா the transmission time. So this depends upon length of the data, that is message size. So length of the data, that is message size, and bandwidth, ஓகேங்களா, and bandwidth, ஓகேங்களா. பட் இதே வந்து நமக்கு ப்ரொபகேஷன் டைம் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி நமக்கு சொல்லியது, டிஸ்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லென்த் ஆஃப் த இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, அது ப்ராப்ளம்ஸுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ we have two more delay. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத விட அது வந்து நெக்லிஜிபிள் தான், பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். நெக்லிஜிபிள் த சென்ஸ் வெரி வெரி மைன்யூட் சம், அதாவது பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் வந்து
அந்த டிலே வந்துட்டு நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல கொடுத்திருந்தா அந்த டிலேவை நம்ம எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா அந்த டிலே வந்துட்டு டிஃபால்ட்டா வந்து the delay does not occur அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். பட் எவ்ரி டைம் வந்துட்டு these two delays are possible. ஸோ டிரான்ஸ்மிஷன் டிலே அண்ட் ப்ரொபகேஷன் டிலே. ஸோ நெக்ஸ்ட் 2 டிலேஸும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? மேபி டெஃபினிஷனா கேட்கலாம். ஸோ queuing delay. So definition, the time needed for each intermediate or end device to hold the message before it can be processed. Before it can be processed is called queuing delay. See, queuing அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. queue அப்படிங்கிறது வெயிட். ஓகேங்களா? ஸோ we are waiting in a queue. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா the queuing அப்படிங்கிறது வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ வெயிட்டிங் டைம் தான் நம்ம வந்து queuing டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதாவது டைம் நீடட் ஃபார் ஈச், அதாவது மேபி அது ஒரு இன்டர்மீடியட் டிவைஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சென்டர் இஸ் ஹியர் அண்ட் ரிசீவர் இஸ் ஹியர். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு டேட்டா வந்துட்டு என்ன பண்ணுறோம், அதாவது கம்யூனிகேஷன் லிங்க்கு வந்துட்டு ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் டைம். ஸோ இது வந்து ப்ரொபகேஷன் டைம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் இது மேபி எண்ட் டிவைஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு எண்ட் டிவைஸாக இருக்கலாம், ஒரு இன்டர்மீடியட் டிவைஸாக இருக்கலாம். ஸோ இங்கே இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் வரைக்கும் ரீச் ஆயாச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது எடுத்துக்கல. ஓகேங்களா? என்ன ரீசன்னா it hold the message before it can be processed. See, அதாவது queuingல இப்ப டேட்டா வந்துட்டே இருக்கு. ஓகே, அதெல்லாமே நமக்கு ரொம்ப டீடைல்டா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு சென்டர் அண்ட் ரிசீவர், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுவோம், அக்னாலேஜ்மெண்ட் வரும். ஸோ இப்போ நீங்க வந்து டேட்டாவை அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டாவை அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது அதனால என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணிக்க முடியாது. See, overwhelming by the more number of data sent from the sender, receiver is unable to detect or unable to receive. ஓகேங்களா? பிகாஸ் சோ மெனி கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த டிலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது அப்ப கியூல வந்து இட் ஹேஸ் டு வெயிட். ஓகேங்களா? ஸோ கியூயிங் டிலேனா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 தான் ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 1 by 1 தான் ப்ராசஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணணும்னா அது கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த வெயிட்டிங் டைம் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கியூயிங் டிலே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸோ TQ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கியூயிங் டைம். பட் கியூயிங் டைம் அப்படிங்கிறது பட் எல்லா டைமே அந்த மாதிரியான சினாரியோ இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்லா டைமே அது வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல. பட் அப்போ வந்து இதுல என்ன மினிமம் டைம். ஓகேங்களா? ஸோ அது வந்து மேபி வெயிட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கியூயிங் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டி. ஸோ அதுவும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். டி ப்ராசஸிங் டைம் ஆர் ப்ராசஸிங் டிலே. So processing, அதுக்கான definition, the time needed for each intermediate or end device to process the message is called processing time or processing delay. ஓகேங்களா? see இந்த ரெண்டு டிலேயுமே வந்துட்டு என்ன பாராமீட்டர் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிசீவர், அதாவது அந்த பர்டிகுலர் எண்ட் டிவைஸ் ஆர் எண்ட் ஹோஸ்ட் ஆர் எண்ட் நோடோடைய ஸ்பீடு பொறுத்து இந்த ரெண்டு கியூயிங்
அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு end device இப்போ my system or my system or my laptop or whatever the mobile whatever is there. ஸோ இப்போ அது வந்து நீங்க டேட்டா வந்துட்டு அந்த போனுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயாச்சு. பட் அந்த இப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்டிகுலர் டாக்குமெண்ட் நீங்க ஓப்பன் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது டைம் எடுத்து அது ஓப்பன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அது ஏன் அது வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்குது, அது ப்ராசஸ் பண்றதுக்கு ஏன் அவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா that depends upon the speed of the processor of that particular system, not depends upon the some other entities. ஓகேங்களா? ஸோ வேற எந்த ஒரு இஷ்யூனால அந்த டைம் எடுத்துக்காது, பட் that purely depends upon the speed of the processor. These two parameters both depends upon, ஓகேங்களா? ஸோ these both depends upon the speed of the processor. So note, so both TQ and T processing depends upon speed of the processor of end device. Speed of the processor of end device. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ப்ராசஸர் ஆஃப் end device. So this here. ஓகேங்களா? ஸோ அப்போ இது மோஸ்ட்லி வந்து இப்போ நம்மளுக்கு சார் இப்போ ஸ்பீட் ஆஃப் ப்ராசஸர், அதாவது எண்ட் டிவைஸோடைய ப்ராசஸர் ஸ்பீட் வந்துட்டு எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா தென் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா these two delays are negligible. ஓகேங்களா? ஸோ அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ஃப்ரம் இன்க்ரீசிங் ஆர்டர் எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, so that is propagation delay is greater than transmission delay is greater than, so queuing delay is greater than processing delay. So இதான் வந்து பாத்தீங்கன்னா so order of in terms of higher time to lower time. So these two வந்து பாத்தீங்கன்னா so mostly வந்து பாத்தீங்கன்னா so mostly negligible. Sorry, negligible. Okay, so that is depends upon the speed of the processor. Maybe question la kuduthirukanga we need to consider, otherwise we no need to consider. Okay, so just neglect it. Ipo total vandu pathina, so finally, so what is latency? So latency அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு delay அப்படிங்கிறது so it is equal to combination of propagation time, transmission time, queuing time plus processing time. So இது எல்லா டைமும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா தான் so total delay from source to destination நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு லேட்டன்சி உடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ லேட்டன்சி கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா propagation time, so sum of propagation time, transmission time, queuing time and processing time. ஓகேங்களா? ஸோ queuing time and processing time வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெக்லிஜிபிள். ஓகேங்களா? மேபி ஒரு ஸ்மால் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நமக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க, ஸோ பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட். ஸோ பேண்ட்வித் டிலே, இப்போ பாருங்களேன் நம்ம பேண்ட்வித் பற்றி பார்த்தோம். ஸோ டிலே, சி பேண்ட்வித் அண்ட் டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சி நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் ஃபில் தி லிங்க் பிட்வீன் ஏ ஸோ சென்டர் அண்ட் ரிசீவர். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிக்னிஃபிகண்ட் ரோல் வைல் சென்டிங் த டேட்டா இன் பஸ்ட் அண்ட் வெயிட் ஃபார் த அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ஈச் பஸ்ட் பிஃபோர் சென்டிங் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இப்போ நீங்கள் பேண்ட்வித் அதிகமா இருக்கு, பட் டிலே வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டீட்டெயில்டா வந்து ஸோ நம்ம ஒவ்வொரு லேயர் வரும்போது நம்ம பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட் இப்போ எப்படி சொல்லனா நம்மளுக்கு ஸோ கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம பார்ப்போம். அதோடைய ப்ராடக்ட் ஒன் இன்க்ரீசஸ் அப்படின்னா another one will decreases. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ தட் ப்ராடக்ட் வில் மேக் அ சிக்னிஃபிகண்ட் ரோல். பட் அது நம்ம வந்து கொஸ்டின்ஸா எங்கேயும் அது இது வரைக்கும் அப்படின்னா ஓவரால் அனாலிசிஸ்ல அது எங்கேயும் கேட்டதில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்குங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணீங்க. பட் அதுக்கு எங்கேயும் ஃபார்முலாவோ அப்படி எதுவும் அவங்க கொடுத்ததில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பேண்ட்வித்னா என்ன, டிலேனா என்னங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஜிட்டர்னா என்ன? ஸோ ஃபிஃப்த் ஒன், ஜிட்டர். ஸோ ஜிட்டர் அப்படிங்கிறது ஸோ இட் இஸ் uneven delays in consecutive data packets.
சரி, ஒரு டேட்டா வந்து நீங்க டிரான்ஸ்மிட் பண்றீங்க. சரி, ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு ஸ்பீட், அதாவது ஒவ்வொரு டிலேல வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, பட் இது வந்து இந்த ஜிட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க மோஸ்ட்லி பார்த்திருப்போம் அப்படின்னா, சீஸ் நீங்க ஏதாவது சம் வீடியோ சம் ஏதாவது நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஆடியோ வந்து ஒன்று நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்கும். சரி, ஆடியோ நம்மளுக்கு வந்துட்டு அட்வான்ஸா கேட்டுட்டு இருக்கும், பட் வீடியோ வந்து டிலேடா வந்துட்டு இருக்கும். சரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச் இன் தி ஆடியோ அண்ட் வீடியோ வந்துட்டு டெஃபினட்டா ஏதாவது ஒரு வீடியோல சம் நீங்க கண்டிப்பா என்கவுண்டர் பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, சரி, நம்மளுக்கு அந்த வாய்ஸ் அண்ட் ஆடியோ அண்ட் வீடியோ சிங்க்ரனைசேஷன் வந்து டெஃபினட்டா இருக்காது. ஸோ அது எதனால அப்படின்னா அன்ஈவன் டிலேஸ். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜிட்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது அவங்க ஒரு ஆடியோ ஒன்று நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்கும், பட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்டா பிளே ஆயிட்டு இருக்கும். சரி, டிஃப்ரெண்டானா எப்படி சொல்லலாம், ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே, ஒரு 2 செகண்ட்ஸ் டிலேல, அதுக்காக டிஃப்ரெண்டான கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா கிடையாது. பட் அதாவது மிஸ்மேட்ச் ஆஃப் ஆடியோ அண்ட் வீடியோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் ஜிட்டர் அப்படிங்கிற பேராமீட்டர் வந்து எங்க அக்கறாகும் அப்படின்னா மோஸ்ட்லி இன் தி மல்டிமீடியா அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன். ஸோ அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த ஜிட்டர் அப்படிங்கிறது வி நீட் டு கன்சிடர் இந்த மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் வேர் கான்ஸ்டன்ட் டிலே இஸ் நீடட். ஏன்னா கான்ஸ்டன்ட் டிலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஆடியோக்கு ஒரு டிலே வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் இருக்குன்னா வீடியோக்கும் அதே கான்ஸ்டன்ட் டிலே இருக்கணும். இப்போ டிலே வந்து அன்ஈவனா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா தட் அப்ளிகேஷன் வில் நாட் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? அப்போ அன்ஈவன் டிலேஸ் வந்து இருந்ததுன்னா தட் இஸ் நாட் appreciable. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா so we need a constant delay. ஓகேங்களா? so constant delay is needed. ஓகேங்களா? பட் இந்த ஜிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் uneven delays and we need to have a constant delay for multimedia applications where audio and video வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணும்போது. ஓகேங்களா? if jitter exists அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ வந்து கான்ஸ்டன்ட் டிலே இருக்காது. அப்போ தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பட் அது கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் வந்து மல்டிமீடியா அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது பேராமீட்டர் கன்சிடர் பண்றது, இந்த ஜிட்டர் அப்படிங்கிற பேராமீட்டர் வந்துட்டு ஸோ அப்போ அது அன்ஈவன் டிலேவா இருந்ததுன்னா நம்ம கான்ஸ்டன்ட் டிலேவா வந்துட்டு கன்சிடர் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு பேராமீட்டரை நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மல்டிமீடியா அப்ளிகேஷன். So that is audio and video. So constant delay is needed. ஜஸ்ட் இது வந்து ஜிட்டர் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுல வந்துட்டு ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லேட்டன்சினா என்ன, த்ரோபுட் என்ன, பேண்ட்வித்னா என்ன, அதுலேயும் வந்துட்டு லேட்டன்சியில் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் டைம் அண்ட் ப்ரொபகேஷன் டைம், அதோடைய ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அதோடைய ஃபார்முலாவோ இல்லை ப்ராப்ளம்ஸோ வந்துட்டு கண்டிப்பா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பை திஸ் வி ஆர் கன்க்ளூடிங் தி நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் மூவிங் ஆன் டு, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வி வில் என்டர் இன் டு தி OSI ரெஃபரன்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ அந்த ஓஎஸ்ஐனா வாட் இஸ் கால்ட் ஓஎஸ்ஐ அண்ட் வாட் இஸ் ஐஎஸ்ஓ. ஸோ ஓஎஸ்ஐ அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், ஐஎஸ்ஓ அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அப்போ என்னங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷனா என்ன, அதுல ஏன் ஓஎஸ்ஐ அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு லேயர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், அதை பத்தியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So if you have any doubt up to here, I will explain. Otherwise, we'll stop the session here. Okay, so நம்ம வந்துட்டு so still we are in the introductory of computer networks. Just நம்ம basic parameters என்ன, அந்த parameter உடைய definition, formulas, so that concepts basic-ஆ என்னென்ன தேவைப்படுங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க once go through பண்ணுங்க. Slowly வந்து பாத்தீங்கன்னா we will introduce so many informations regarding the computer networks. நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So by that so many concepts வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் ஆல் த சிலபஸ் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வில் ஸ்டாப் த செஷன் ஹியர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் டெய்லி பேசிஸில் ஸோ இது நீங்கள் ஸோ கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பை எண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் ஸோ உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி, ஒரு அவுட்லைன் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட்ஸ்லேருந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்கிறத
ஸோ நான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது சப்ஜெக்ட் இஸ் லிட்டில் ட்ரிக்கி. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து நம்ம அதை அப்ரோச் பண்ணுறதுங்கிறதுனால ஸோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் each and every points whatever I'm saying. ஓகேங்களா? ஸோ ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆகும்போது அதோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதை பற்றியான ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பை எண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்ஸ். ஓகேங்களா? Okay, so by this I'm concluding the today's session. We'll continue by tomorrow. So thank you everyone.